அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு 1359வது நிகழ்ச்சி. சரளா ரொம்ப நாள் கழிச்சு பேச போறாங்க. பாஸ்டன்ல புத்தாண்டு இரவு எப்படி இருந்தது, அந்த கொண்டாட்டம் எல்லாம் எப்படி இருந்தது, அதனுடைய வரலாற்று பயணம், இந்த விஷயங்களை தான் அவங்க போய் புத்தாண்டு அன்னைக்கு எல்லாம் சுத்தி பார்த்து வீடியோ எடுத்து அந்த லைட்டிங்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதனுடைய ஒரு நீண்ட உரை தான் இதுல கொடுக்க போறாங்க. நம்ம நாட்டிலேயே புத்தாண்டு எப்படி கொண்டாடுறோம் அப்படின்றது ஒரு பக்கம். இப்ப வெளிநாட்டுல அமெரிக்கால எப்படி கொண்டாடுறாங்கன்றது நமக்கு எப்பயுமே ஆவலா இருக்கும். போகாதவங்களுக்குலாம், போனவங்களுக்கும் ஒரு சில இடங்கள் பார்க்க முடியும், ஒரு சில இடங்கள் பார்க்க முடியாது. அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருக்கிற அருமைகளை சொல்லும் போது நம்ம எல்லாத்தையும் பார்த்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும்ன்றதுதான். மகிழ்ச்சி சார்ல, உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. நீங்க ஆரம்பிக்கலாம். நன்றி ஸ்டீஃபன் சார். வணக்கம் அனைவருக்கும். நான் இன்னைக்கு பாஸ்டன்ல நியூ இயர் செலிப்ரேஷன், நியூ இயர்ஸ் ஈவ் அன்னைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதே சமயம் அந்த வழியில இருக்கிற அந்த வரலாற்று சின்னங்கள், அந்த கட்டிடங்கள், அதை பற்றிய வரலாற்று பெருமைகளையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். சமீபத்துல நான் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணியிருக்கேன். என்னோட யூடியூப் சேனல்ல இந்த யூடியூப் வீடியோ போட்டிருக்கேன். பட் அதுக்காக தகவல்களை நான் கலெக்ட் பண்ணும்போது அதுல அதிகம் சொல்ல முடியல. ஸோ அதனால அதை நம்ம தளத்துல பகிர்ந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம தளத்துல பகிர்ந்துக்கலாம்னு எனக்கு ஆசையா இருந்தது. அதனால இன்னைக்கு அதை பத்தி உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருக்கேன் நானு. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் பாஸ்டன் சிட்டியை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், சரளா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் பத்தி சொல்லுவாங்க. எவர்கிரீன் ட்ரைப் அப்படின்ற யூடியூப் சேனல், என்னோட யூடியூப் சேனல் நேம் எவர்கிரீன் ட்ரைப். பாருங்க, அதுல நான் இந்த வீடியோ, நியூ இயர் வீடியோ போட்டிருக்கேன், செலிப்ரேஷன்ஸ் வீடியோ. ஸோ அதை பத்தி டீட்டெயிலா தான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் நான். பாஸ்டன் சிட்டியை பத்தி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்றேன் உங்களுக்கு. பாஸ்டன் ரொம்ப பழமையான நகரம். இது ரொம்ப வரலாற்று சிறப்புமிகு நகரம் கூட. இது 1630ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதுல வரலாற்று நிகழ்வுகள்லாம், நிறைய நிகழ்வுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுல பாஸ்டன் டீ பார்ட்டி, சுதந்திர போருடைய தொடக்கம் இங்கதான் இருந்தது. அடிமைத்தன ஒழிப்பு இயக்கம், இதெல்லாம் ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு பாஸ்டனுக்கு. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப உலக புகழ் பெற்ற அந்த பல்கலைக்கழகங்கள் ஹார்வர்டு, MIT அந்த மாதிரியான இதெல்லாம் இங்கதான் இருக்கு பாஸ்டன்ல. அண்ட் முக்கிய மருத்துவமனைகள், அந்த மாதிரி தொழில்நுட்பம், பயோடெக் துறையில வளர்ச்சி, இந்த மாதிரி கல்வி, சுகாதாரம் மற்றும் புதுமை, அந்த இனோவேஷன், இந்த துறையெல்லாம் உலகமயமா அது பாஸ்டன் இருக்கு. அப்புறம் இன்னொரு சிறப்பு இதுல என்னன்னா, பழமையும் நவீன நகர வாழ்வும் சேர்ந்து இருக்கும். இது சேர்ந்து ஒரு தனித்துவமான நகரமா இருக்கும் பாஸ்டன். அது பத்தி என்னன்னு சொல்லிட்டு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன், என்ன பழமையும் புதுமையும் சேர்ந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்கு, பார்க்கலாம். இப்ப வாங்க, நான் இப்ப உங்களுக்கு பாஸ்டனோட புத்தாண்டு இரவு கொண்டாட்டங்களை காமிக்க போறேன். அந்த பயணத்துல நம்ம வரலாற்று சின்னங்கள், அந்த கட்டிடங்கள், அதை பற்றிய வரலாற்று பெருமைகளையும் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். வாங்க இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருங்க. ஸோ பாஸ்டன் வந்தாச்சு. வந்த உடனே ரொம்ப குளிரா இருந்தது.
ஸோ நாங்க வந்து ஒரு ஹாட் சாக்லேட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாட் சாக்லேட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். அந்த போற வழியில இருக்கிற மானுமெண்ட்ஸ், பில்டிங்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்ப காட்டப்போறேன். இது ஃபர்ஸ்ட் இது வந்து இதனுடைய பேர் வந்து ஃபேர்மான்ட் காப்லி ஹோட்டல்ன்ட்டு. இது வந்து ரொம்ப பெரிய ஹோட்டல் அந்த காலத்துல, ஐ மீன் அந்த காலத்துல மீன்ஸ் 1912 ஓபன் பண்ணாங்க இது. இது வந்து மாடர்ன் ஹோட்டல்ல இல்லாத ஒரு ராயல் டச் வந்து இதுல இருக்கும். ரொம்ப கிராண்டா இருக்கும். கிராண்ட் லாபி, அந்த சாண்ட்லியர்ஸ், கிறிஸ்டல் சாண்ட்லியர்ஸ் இருக்கும், மார்பிள் காலம், ஹை சீலிங், இதெல்லாமே பாக்குறதுக்கு ஒரு பேலஸ் ஃபீலிங் கொடுக்கும் இது. இங்க வந்து பிரசிடென்ட்ஸ், செலிபிரிட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து இங்க அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாம் இங்க வந்து தங்குவாங்க. ரொம்ப பிரெஸ்டீஜியஸான பிளேஸ் இது. ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா அது வந்து உலக அளவுல ஃபேமஸா சொல்லப்படுற இடம். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் ஹிஸ்டரியில வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு எமோஷனலான ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இந்த ஹோட்டல் ஓப்பனிங்க்கு முன்னாடி வந்து இந்த ஹோட்டலுக்கு தேவையான இந்த லக்ஸரி ஃபர்னிச்சர், அந்த டேக்கர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து டைட்டானிக் ஷிப்ல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 1912 டைட்டானிக் ஷிப் வந்து மூழ்கிடுச்சு இல்லையா? அந்த ஷிப்ல தான் இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்துச்சு. வந்து அதுவும் கடல்ல மூழ்கிடுச்சு. அதனால இந்த ஹோட்டல் ஓபன் பண்றதே டிலே ஆச்சு. அதுக்கப்புறமா நியூ ஃபர்னிச்சர்லாம் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஓபன் பண்ணாங்க இந்த ஹோட்டல். அப்புறம் இந்த இங்க வந்து நிறைய கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ், வெட்டிங்ஸ், அது இல்லாம எல்லா கிராண்ட் செலிப்ரேஷன்ஸும், கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் நடக்கும். நிறைய ஃபேமிலியில ஜெனரேஷன்ஸா ஒவ்வொரு ஜெனரேஷனா வந்து இங்க இந்த பேல் ரூம்ல வந்து இம்பார்ட்டன்ட் அவங்க மெமரபிள் மூமெண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு இது வந்து சாதாரணமா ஒரு ஹோட்டல்னு சொல்ல முடியாது. பாஸ்டனோட ஒரு முக்கியமான அடையாள சின்னமா சொல்லலாம் இது. அடுத்து நம்ம பாக்குறது வந்து இது வந்து பாஸ்டன் பப்ளிக் லைப்ரரி. கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேரு. இது வந்து 1848ஆம் ஆண்டு வந்து நிறுவப்பட்டது. இது வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு அர்த்தமுள்ள அடையாள சின்னம்னு சொல்லலாம். என்னன்னா, அறிவு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இத வந்து உருவாக்குனாங்க. என்னன்னா, அந்த காலத்துல வந்து பணம், சமூக நிலை, கல்வித்தரம் இதெல்லாம் பொறுத்து அந்த மாதிரி அவங்களுக்கு தான் வந்து அலோ பண்ணுவாங்க லைப்ரரியில. எல்லா மக்களுக்கும் வந்து அப்படி அலோ பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் ஒரு கட்டணம் கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரிலாம் தான் இருக்கும் தவிர, ஃபுல்லா வந்து இலவசமா இருக்காது. பட் முதல்ல இந்த மாதிரி உலகுல முக்கிய நகரங்கள்ல சொல்லணும்னா பொதுமக்களுக்கு முழுமையா இலவசமா திறக்கப்பட்ட முதல் பெரிய நூலகம் வந்து இதுதான். இங்க வந்து ரொம்ப லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு, பழமையான கையெழுத்து ஆவணங்கள், வரைபடங்கள், இசை சேகரிப்புகள், நிறைய அரிய கலைப்பொருட்கள் இது எல்லாமே இருக்கு. இந்த உள்ள போனீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். ரொம்ப பெரிய கிராண்ட் ஸ்டேர்கேஸ், ஓப்பன் கோர்ட்யார்ட், அப்புறம் வந்து அந்த சுவர் ஓவியங்கள், மார்பிள் வால்ஸ் எல்லாம் இருக்கும், ஹை சீலிங்ஸ், பார்த்தாலே ஒரு பேலஸ் ஃபீலிங் வரும். அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். அது மாதிரி உள்ள ரீடிங் ரூம் வந்து அவ்வளோ லாங்கா, ரீடிங் ரூமும் வந்து அந்த காலத்து டேபிள்ஸ் இதெல்லாம் போட்டு ரொம்ப குவயட்டா, ஒரு பீஸ்ஃபுல்லா ரொம்ப இதுவா இருக்கும். இங்க வந்து அவ்வளோ சுவரோவியங்கள், சிற்பங்கள், கல்வெட்டுகள் இதெல்லாமே இதுல இருக்கு. இங்க வந்து அந்த அறிவு வந்து இது சிலருக்கான சொத்தும் இல்ல, இது எல்லாருக்கான உரிமை அப்படின்றத உலகுக்கு எடுத்துக்காட்டுது வந்து இந்த பாஸ்டன் பப்ளிக் லைப்ரரி. அங்க வந்து அந்த பிரிண்ட் இது பொறிச்சே இருக்காங்க, நாலேஜ் டு ஆல், ஃப்ரீ டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து இது மாதிரி பொறிச்சு வச்சிருக்காங்க, கல்வெட்டு மாதிரி இது பண்ணி வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு புகழ்பெற்ற அடையாள சின்னம் இதுக்கு பாஸ்டன்ல. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து இந்த இடம் பேரு காப்லி ஸ்கொயர்னு. இது வந்து பாஸ்டனுடைய ஹார்ட்ன்னு சொல்லலாம் இது. இங்க வந்து என்னன்னா பழைய கட்டிடங்கள், புது கட்டிடங்கள் எல்லாம் வந்து ஒன்னா இருக்கும். என்னன்னா பழைய வெளியில வந்து பழைய பில்டிங்ஸா இருக்கும். அது உள்ள பாத்தீங்கன்னா கஃபே, ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க.
அந்த மாதிரி அப்புறம் பக்கத்துல பார்க்கும்போதே ஓல்ட் பில்டிங், நியூ பில்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கலந்து இருக்கும் இந்த இடத்துல. இந்த இடம் வந்து மக்கள் வந்து கூடுற இடம்னு சொல்லலாம். இங்க நிறைய ஒரு மாதிரி ஹாப்பினிங் பிளேஸ்ன்னு அந்த மாதிரி இருக்கும். ரிலாக்ஸேஷனாலும் இந்த இடத்துல வருவாங்க. நல்ல ஹாப்பியா என்ஜாய் பண்றதுக்கு, வாக்கிங் போறதுக்கு, போட்டோஸ் எடுக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு வந்து மையமா இருக்கு இந்த காப்லி ஸ்கொயர்ன்ற பிளேஸ். இந்த பிளேஸ் ஒரு நிமிஷம் கொஞ்சம் மூவ் ஆகி போயிடுச்சு. இத காப்லி ஸ்கொயர். இதுக்கப்புறம் ஒண்ணு பார்க்க போறோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்காவது கெஸ் பண்றீங்களா? ஆனா இது வந்து கேக்குதா நான் பேசுறது? ஐஸா? ஆமாங்க, ஐஸ் ஸ்கல்ப்சர்ஸ். இது வந்து சூப்பர். பாஸ்டனோட பாப்புலரான வின்டர் ட்ரெடிஷன். நியூ இயர்ஸ், எவ்ரி இயர் நியூ இயர்ஸ் ஈவ்க்கு வந்து இந்த மாதிரி ஐஸ் ஸ்கல்ப்சர்ஸ் வந்து முக்கியமான இடத்துல எல்லாம் வைப்பாங்க. மக்கள் கூடுற இடம், இந்த போட்டோ எடுக்கிறதுக்கா நல்ல போட்டோ ஸ்பாட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இந்த ஐஸ் ஸ்கல்ப்சர்ஸ் வைப்பாங்க. ரொம்ப இந்த திறமை வாய்ந்த அந்த சிற்ப கலைஞர்களால இது மாதிரி உருவாக்கப்படுறாங்க. ஹேண்ட் டூல்ஸ், பவர் டூல்ஸ் எல்லாம் வச்சு, லார்ஜ் பிளாக்ஸ் ஆஃப் ஐஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி ஸ்பெஷலா இது பண்ணி நியூ இயர்ஸ் ஈவ் அன்னைக்கு மார்னிங் இல்லைன்னா அந்த ப்ரீவியஸ் டே நைட் வந்து வைப்பாங்க. அதாவது 30ஆம் தேதி நைட்டு இல்லைன்னா 31ஆம் தேதி காலையில அந்த மாதிரி வைப்பாங்க. ஒரு நாள் இல்ல 2 நாள் தான் இருக்கும் இது. இதுல வந்து எல்இடி லைட்ஸ், கலர்டு எல்இடி லைட்ஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்க. ஸோ சன்செட் ஆனவனே பாத்தீங்கன்னா அழகா நல்லா க்ளோ ஆகும். ஸோ அதனால அங்கங்க இருக்கும் இந்த ஐஸ் ஸ்கல்ப்சர்ஸ். நம்ம நான் இப்ப காட்டும் போது போற வழியில இருக்கிற ஐஸ் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இது வந்து ட்ரினிட்டி சர்ச். இது வந்து ரோமன் ஸ்டைல்ல கட்டப்பட்டது. இது 1872 இருந்து 1877 அந்த காலத்துல வந்து கட்டப்பட்டது. இது வந்து இந்த புதிய ஒரு கட்டடக்கலை பாணியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க உலகுக்கு இந்த ட்ரினிட்டி சர்ச் மூலமா. இது வந்து அமெரிக்காவில் ரொம்ப சிறந்த கட்டடங்கள்ல ஒண்ணு. அந்த காலத்துல வந்து டைம் மேகசின்ல வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா இந்த கையால வரைபட்ட சுவர் ஓவியங்கள் இருக்கும். அந்த ஸ்டெயின்டு கிளாஸ் இருக்கும். ரொம்ப பிஸியான சிட்டி. வெளிப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிஸியா பரபரப்பா இருக்கும். அந்த சிட்டில இது வந்து இந்த சர்ச்சுக்குள்ள போனீங்கன்னா அவ்வளவு பீஸ்ஃபுல்லா அந்த கண்ணாடி எல்லாம் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ஒரு மாதிரி ஒரு மேஜிக்கல் இது மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும் இந்த ட்ரினிட்டி சர்ச். டிஃபரெண்டா இருக்கு. ஆமா. இது வந்து சாரி, ஒரே ஒரு நிமிஷம். இது வந்து ஜான் ஹேங்காக் டவர்ஸ்ன்னு பேரு. இது வந்து பாஸ்டன்லே நல்ல டாலஸ்ட் பில்டிங். இது வந்து இதுல 60 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இது வந்து 1976 இது வந்து நிறைவடைஞ்சு கட்டி முடிச்சாங்க. 790 ஃபீட் இருக்கு டால். இது வந்து முக்கியமான மாடர்ன் பில்டிங்ல இதுவும் ஒண்ணு. இங்கேயே பாத்தீங்கன்னா பழைய சர்ச் இருக்கு, அது பக்கத்துல பாருங்க இது வந்து மாடர்ன் பில்டிங் இருக்கு. அந்த மாதிரி தான் நிறைய இருக்கும் இந்த இடத்துல.
இந்த டவர் பேரு ஜான் ஹேங்காக் டவர். அப்புறம் நம்ம சாக்லேட் ஷாப்புக்கு தான் வந்து ஹாட் சாக்லேட் குடிக்கிறதுக்காக தான் இந்த இடமே வந்தோம். ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான ஹாட் சாக்லேட் ஷாப், எல்ஏ பர்டிக்குன்னு சொல்லிட்டு பேரு. சின்ன கடை, ஆனா அந்த கடைக்குள்ள நுழையறதுக்கு ஒரு லாங் கியூ. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் உள்ள இருக்க முடியும். ஸோ அதனால கியூவா நிற்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேரா தான் உள்ள விடுவாங்க இங்க. இங்க வந்து ரொம்ப வெரைட்டி ஆஃப் ஹாட் சாக்லேட், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கும். ஒயிட் சாக்லேட், அந்த டார்க் சாக்லேட், அந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஹாட் சாக்லேட்லயும் மிக்ஸ்லயும் அவ்வளோ இருக்கும். அண்ட் நம்ம சாப்பிட்ற அந்த சாக்லேட்ஸ்லயும் அவ்வளோ இருக்கும். சாக்லேட்ஸே வந்து பாக்ஸஸ்ல டிஃப்ரெண்ட் ஷேப்ல டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல இருக்கும். அதனுடைய வந்து சுவை, அந்த தரம் வந்து ரொம்ப புகழ்பெற்றது இங்க. அந்த கலை நயமா வேற இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வச்சிருப்பாங்க. மவுஸ், அந்த பெங்கியூன், இந்த மாதிரி ஷேப் எல்லாம் இருக்கும். அந்தந்த சீசன்ஸ்க்கு ஏத்த மாதிரி எல்லாம் வந்து ஷேப்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து கையால செய்யறாங்க அவங்க. அந்த சாக்லேட், இந்த ஸ்பெஷாலிட்டி சாக்லேட், இது வந்து அந்த ஷேப் பாருங்க, அந்த நுணுக்கமா இருக்கும் அந்த ஷேப் எல்லாம். நிறைய பேர் வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்து இங்க இருந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த கிஃப்ட் பேக்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இது வந்து ஐரோப்பிய சாக்லேட் மரபை அடிப்படையா கொண்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு வின்டர் ஈவினிங்க்கு ஒரு குட் ஸ்டாப்பா இருக்கும். இந்த கடையில போயிட்டு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஹாட் சாக்லேட் சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப குவாலிட்டியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்பெஷல் இந்த சாக்லேட் ஸ்டோர் வந்து பாஸ்டன்ல ரொம்ப ஸ்பெஷல். மேடம், இதனுடைய ஸ்வீட் சுவையா அல்லது இந்த கசக்கும்? ஸ்வீட் தானா? ஆமா. ஓகே ஓகே. இப்ப நம்ம பாக்குறது வந்து இந்த நியூபெரி ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டே வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த ஸ்ட்ரீட் ஏன் இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப ஃபேமஸ்னா, இங்க வந்து ஹிஸ்டாரிக் பிரவுன் ஸ்டோன் பில்டிங் எல்லாம் இருக்கும் இந்த இதுல. நான் வந்து இன்ட்ரடக்ஷன்லயே சொன்னேன் இல்லையா, பழமையும் புதுமையும் சேர்ந்து இருந்தது. என்ன பழமை என்ன அதெல்லாம் தான் இப்ப பார்க்க போறோம். இங்க வந்து பழமையான கட்டடங்கள்லாம் வந்து 1800 இறுதியில கட்டப்பட்டது. அந்த கட்டடங்கள்லாம் இருக்கு. விக்டோரியன் ஸ்டைல் பிரவுன் ஸ்டோன் வீடுங்களா இருக்கும். என்னன்னா அந்த வீடுங்கள்லாம் வந்து இப்ப வந்து நம்ம பணக்கார குடும்ப வீடுகளா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அப்படியே காலப்போக்குல நவீன கடைகள், கஃபேஸ், ஆர்ட் கேலரிஸ், ஆபீஸ், இந்த மாதிரி எல்லாம் மாறிடுச்சு. ஆனா இங்க வந்து என்னன்னா, இந்த நகரத்தோட வரலாற்று அடையாளத்தை பாதுகாக்கணும். இந்த பழமையான தெருக்களுடைய அழகெல்லாம் அப்படியே கெடாம இருக்கணும். நம்ம எதிர்கால தலைமுறைகள்லாம் வந்து இந்த பழைய பாஸ்டனை பார்க்கணும். இந்த மாதிரி காரணத்துக்காக என்னன்னா, இங்க வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஹிஸ்டாரிக் preservation ரூல்ஸ் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஹிஸ்டாரிக் preservation டிபார்ட்மெண்ட். அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படிதான் வந்து அந்த வீடுங்கெல்லாம் இருக்கணும். இன்சைட் நீங்க சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா அவுட் சைடு வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த கட்டடங்களை வந்து அவங்க தனியா சொத்துக்களா இருந்தாலும் அந்த வெளிப்புற வடிவம் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. முக்கியமா அந்த ஏன்னா இங்க வந்து நல்ல உயரமா ஜன்னல்கள்லாம் ரொம்ப அந்த காலத்துல இருக்கும் இல்லையா, ரொம்ப உயரமான ஜன்னல்கள், ஒரு அந்த முகப்புங்கெல்லாம் அலங்காரமா இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்தனால அதை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு அதை பாதுகாத்து வராங்க. அதனாலதான் இந்த நியூபெரி ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப தனித்துவமா, ஒரு அழகுக்கும் சரி அடையாளத்துக்கும் சரி அவ்வளவு தனித்துவமா இருக்கு. இங்க வர டூரிஸ்ட் எல்லாமே அங்க போயிட்டு போட்டோ எடுத்துதான் வருவாங்க. அந்த பாக்குறதுக்கே அந்த சில பகுதிகள் இருக்கு அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீட்ல இங்க. அத பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து நகரத்தின் பாதுகாப்பு சட்டங்களால இதெல்லாம் அந்த வரலாற்று சிறப்புக்காக இது வந்து பாதுகாத்து வராங்க இங்க. அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போக முடியல. நான் இன்னொரு தடவை அத பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது ஆன் த வேல இருக்கிறதெல்லாம் அப்படியே நான் உங்களுக்கு காட்டிட்டு வரேன். இந்த பில்டிங் வந்து இது RH ரெஸ்டோரேஷன் ஹார்ட்வேர்னு. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மியூசியம் பில்டிங்கா இருந்தது. அதுக்குள்ள இப்ப வந்து பர்னிச்சர் ஸ்டோர் இருக்கு. இங்க வந்து என்னன்னா, இங்க வந்து நிறைய லக்ஸரி இன்டீரியர் டிசைன்ஸ், நிறைய பர்னிச்சர்ஸ், அந்த இன்டீரியர் டிசைன் ஐடியாஸ் இதெல்லாமே இங்க கிடைக்கும். இங்க வந்து ரொம்ப முக்கியமான இந்த ஹோம்
ஹோம் ஃபர்னிஷிங் மையங்கள்ல இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது. இந்த ஓல்டு பில்டிங் ஆனா உள்ள வந்து அவ்வளவு மாடர்ன் இன்டீரியர்ஸா இருக்கும். லக்ஸரி ஃபர்னிச்சர், லைட்ஸ், டெக்கர் ஐட்டம் இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு கலைநயமா இருக்கும். இங்க வெறும் ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம இன்டீரியர் டிசைன் ஐடியாஸ் கேட்கறதுக்கும் அதை பாக்குறதுக்காக கூடவும் நம்ம போலாம். எதுவும் வாங்கலைனாலும் அந்த ஐடியாஸ் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணுன்றதுக்காக கூட நம்ம போய் அதை பார்த்துட்டு வரலாம். ஒரு ஆர்ட் கேலரிக்கு போன மாதிரி ஃபீல் ஆகும் இதுக்குள்ள போயிட்டு வந்தா. ஓகே, இந்த இடம் வந்து இது வந்து காமன்வெல்த் அவென்யூ மால்ன்ட்டு. இந்த இடம் வந்து ஒரு நீண்ட ஒரு நடைபாதை, ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடம். வந்து இந்த இடத்துல வந்து வெஹிக்கல்ஸ் எல்லாம் அலோ கிடையாது, வெறும் அந்த நடைபாதை மட்டும்தான் இங்க. வெளியில வந்து அவுட் சைட்ல வந்து சிட்டில வந்து பயங்கர டிராபிக் இருக்கும். பட் அந்த சிட்டி டிராபிக் நடுப்புற இந்த இடம் மட்டும் சுத்தி ரெண்டு சைடையும், அந்த ரோடுக்கு ரெண்டு சைடும் ஃபுல்லா மரங்களா இருக்கும். இந்த இந்த நடைபாதையில நடக்கும்போது அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லா நல்லா இருக்கும். எல்லா சீசனுக்கும் ஏத்த மாதிரி இருக்கும் இந்த இடம். ஒவ்வொரு சீசனுக்கும் இப்ப இந்த வின்டர் சீசன்னா இப்ப இங்க டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஃபால் சீசன்னா அங்க அந்த கலர்ஃபுல் லீவ்ஸோட இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா இங்க நிறைய பெஞ்ச் இருக்கும். எல்லாரும் உட்காந்து புக் படிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆசையா இருக்கும் எனக்கு இங்க உட்காந்து புக் படிக்கணும்ட்டு. அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த இடம். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வந்து ஆம், கொஞ்சம் வரலாற்று ஃபேமஸ் ஆனவங்க அவங்களுடைய சிலைகளும் இங்க இருக்கும். நிறைய பேர் இங்க பாஸ்டனுக்கு வருவாங்க, இந்த பக்கம் வரவங்க எல்லாமே இந்த இடத்துக்கு வந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு தான் போவாங்க. அந்த அவ்வளோ வந்து ஒரு நல்ல இடம் இது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க. ஒரு நிமிஷம். இதுக்கப்புறமா பக்கத்துல வந்து ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் இருந்துச்சு, பக்கத்துல ஒரு பார்க்ல. சோ அது வந்து குயிக்கா பார்த்துட்டு அஹ், கிளம்பியாச்சு. அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது அந்த பாத்வேல சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம், இது ஃபேமஸான பர்சன்ஸ் அவங்க ஸ்டாச்சூஸ்லாம் இதுல வச்சிருப்பாங்க. இங்க இருந்து பக்கத்துல ஒரு பார்க்ல ஃபயர் ஒர்க்ஸ் நியூ இயர்க்காக. 12 மணிக்கு கிராண்டா இருக்கு. இது வந்து ஃபேமிலிக்கு, சின்ன பசங்களுக்காக கொஞ்சம் 7 மணிக்கே வச்சுட்டாங்க. சப்போஸ் சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பணும் அப்படின்றவங்களுக்காக அப்படின்ட்டு பக்கத்துல ஒரு பப்ளிக் பார்க்ல இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் வந்து 7 மணிக்கு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து நார்த் எண்டுன்ற இடத்துக்கு வந்து ட்ரெயின்ல போனோம். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும், சிட்டில வந்து நம்ம அங்கங்க பார்க் பண்ணிட்டு நம்ம போய் எல்லாம் சுத்தி பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் பார்க் பண்றதே ரொம்ப கஷ்டம். பார்க்கிங் ஒரு எக்ஸ்பென்சிவா இருக்கும்னா அந்த பார்க் பண்றதே கஷ்டம் ரொம்ப. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நாங்க ஏதாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் நடக்கிறது, இல்ல எதனா ட்ரெயினுக்கு கன்வீனியன்ட்டா இருந்தா சப்வே ட்ரெயின்ல போறது, அந்த மாதிரி தான் சிட்டிக்குள்ள கொஞ்சம் நிறைய இடம் பார்க்கறதா அப்படிதான் போக முடியும். சோ அப்போ இப்ப நாங்க வந்து சப்வே ட்ரெயின் பிடிச்சிட்டு இன்னொரு இடம் நார்த் எண்டுன்ற இடத்துக்கு போனோம். இந்த இடம் வந்து நார்த் எண்டுன்ற இடம் இது. இது என்ன ஸ்பெஷல் இங்க அப்படின்னு சொன்னா, இங்க இந்த இடத்த வந்து மினி இட்டாலின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். இங்க வந்து 1800கள்ல 1900 ஆரம்ப காலத்துல வந்து இத்தாலிய குடியேறிகள் வந்து இங்க வந்து குடியேறினாங்க. அவங்களுடைய உணவு கலாச்சாரம், அவங்க சமூக வாழ்க்கை இதெல்லாம் வந்து இன்னமும் இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ஸ், பேக்கரிஸ், கஃபேஸ் எல்லாமே வரிசையா இருக்கும். அப்புறம் இந்த தெரு திருவிழாக்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படியே இட்டாலியில இருக்கிற மாதிரியே இருக்கும். ஈவன் அந்த தெருவுல நடந்து போகும்போது அந்த மியூசிக் கூட இட்டாலியன் மியூசிக் கேட்கும். ஸோ இட்டாலியில இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு வந்து இட்டாலியை வந்து நினைவுபடுத்தும் இந்த இடங்கள். அண்ட் வந்து இடங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த பழமையான குடியிருப்பு பகுதியெல்லாம் இருக்கும். அந்த தெருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரோவா வளைஞ்சி இந்த பாதைகள் வந்து பழமையான பாதைகளா இருக்கும். இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு இட்டாலி ஃபீலிங்கே கொடுக்கும் இந்த இந்த இடம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டோம் இங்க. அந்த குளிருக்கு வந்து சூடா அங்கங்க எதனா குடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா சூடா டீ குடிச்சோம். ஸோ இந்த இடம் வந்து இது ஒரு வந்து ஒரு நினைவு சின்னம். இது என்னன்னா ஹாலோகாஸ்ட் மெமோரியல். இது வந்து 2ஆம் உலக போர் சமயம் வந்து ஜெர்மனியில நடந்த அந்த இனப்படுகொலைக்கான நினைவு சின்னம் இது. இது வந்து இங்க வந்து 6 கிளாஸ் டவர், டாலான கிளாஸ் டவர்ஸ் இருக்கு. அதுல இருந்து எப்பவுமே புகை வந்துட்டே இருக்க மாதிரி ஒரு வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. மனித உரிமைக்கான முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த நினைவு சின்னத்தை இங்க வச்சிருக்காங்க. இந்த தரையெல்லாம் அந்த எண்கள்லாம் அந்த கைதிகள் கொடுக்கப்பட்ட அந்த அடையாள எண்கள் வந்து இங்க பொறிச்சு வச்சிருப்பாங்க அந்த தரையில. இது ஒரு இமோஷனலான மெமோரியல். எப்பவுமே இதுல இருந்து இந்த இந்த வேப்பர் வந்துட்டே இருக்கும். இதுக்குள்ள போகும்போது இதுக்குள்ள போகும்போது ஃபீல் பண்ணலாம். எப்பவுமே வந்துட்டே இருக்கும் இது. ஸோ இதுக்கப்புறமா இது வந்து கவர்மெண்ட் சென்டர். இங்க அரசு சம்பந்தமான அலுவலகங்கள், அது அந்த ஆஃபீஸ் எல்லாமே இங்க இருக்கும். இதுக்கு பின்னாடி வந்து கான்செர்ட் நடக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு இப்போ நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் காட்டுறேன். இங்க எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். சாரி, நான் அதுக்குள்ள நிறைய மூவ் ஆயிடுச்சு. சாரி, ஆஃப் பண்ணிடுறேன். இதுதான் அந்த கான்செர்ட். சாரி. ஓகே, நம்ம வந்து லாஸ்டா தான் இதுல சொன்ன மாதிரி லாஸ்டா ஃபயர் ஒர்க்ஸ் 12 மணிக்கு இருக்கு. ஸோ அதை பாக்குறதுக்காக சீபோர்ட்ன்ற இடத்துக்கு போறோம். ஸோ அது போற வழியில இருக்கிறதெல்லாம் இப்ப நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுல வந்து சீபோர்ட்ன்றது இடம் என்ன அப்படின்னா, இது வந்து பாஸ் இது வந்து கடல்ல மணல போட்டு உருவாக்குன பகுதி இது. இது என்னன்னா 1800களில் 1900 ஆரம்பத்துல எல்லாம் பாஸ்டன் வந்து ரொம்ப சின்ன நகரமா இருந்தது. பாஸ்டன் வந்து ஒரு சிறிய தீபகற்பமா தான் இருந்தது. சுற்றிலும் கடல், சதுப்பு நிலங்கள் இந்த மாதிரி இருந்தது. நகரத்துக்கு வந்து கூடுதல் இடம் தேவைப்பட்டுச்சு. அதனால மலைகளை வெட்டி எடுத்த அந்த மணல், மண், கற்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து போட்டு
அவங்க வந்து ஒரு ஆழமில்லா அந்த கடல் பகுதிகளை, அந்த சதுப்பு நிலங்கள், கடற்கரை ஒட்டி இருக்க பகுதி, அந்த பகுதியெல்லாம் வந்து இதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி உடன் பைலிங்ன்ற சொல்ற அந்த மரக்கம்பங்களை பதிச்சு கற்கள், மணல்கள் இதெல்லாம் போட்டு இந்த உருவாக்குன பகுதி தான். இந்த கடலா இருந்த இடம் வந்து இப்ப வந்து வீதிகள், கட்டடங்கள் அப்படின்னு ஒரு நகர வாழ்க்கை வந்து இருக்கு இந்த இடத்துல. இது கடல்ல இருந்து உருவான புதிய நகரம் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க, சீபோர்ட்ட. இப்போ நம்ம இங்க போற வழியில இன்னொன்னு வந்து இங்க வந்து அந்த நீர்நிலையை ஒட்டி இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க, அதனுடைய லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அவ்வளவு அழகா இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பீப்புள் வந்து இதை வாட்ச் பண்றதுக்கு இதுக்காகவே இந்த சைடு வாக் பண்ணி போவாங்க. இந்த வாக் பேரு ஹார்பர் வாக்னு சொல்லிட்டு, இது வந்து ஃபுல்லாவே வந்து அந்த நீர்நிலையை ஒட்டியே இருக்கும். ஸோ இது ஒட்டியே வந்து அந்த நீர்நிலையை ஒட்டியே கெஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பீப்புள் வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கான இடம், அங்கங்க உட்காரத்துக்கு சேர்ஸ் எல்லாம் இருக்கும். சம்மர்ல பாத்தீங்கன்னா அங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. சம்மர்ல ரொம்ப இன்னும் அதிகமா இருக்கும் அங்க மக்கள் கூட்டம். இப்பவும் இந்த வின்டர் டைம்ல அந்த அட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு வருவாங்க. ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். இந்த ஒவ்வொரு இடத்துலயும் இங்க ஸ்பாட்ஸ் இருக்கும், அங்க நின்று நின்று பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் வந்து ரிவர்ல வந்து சம்மர் டைம்ல வந்து செயிலிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம், போட் வாட்ச் பண்றது இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இந்த இடம். இது ஹார்பர் வாக்னு சொல்லுவாங்க. இங்கேயும் ஐஸ் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கு பாருங்க. இப்படியே வாக் பண்ணி போறோம். வாக் பண்ணி ரோட கிராஸ் பண்ணி அந்த ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கிற இடத்துக்கிட்ட போவோம். இது வந்து இங்க ஒரு ஷிப் தெரியுது பாருங்க. இது வந்து இதுதான் பாஸ்டன் டீ பார்ட்டியோட நினைவா இந்த வச்சிருக்காங்க இந்த போட்டையும். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மியூசியம் இருக்கு. அது என்ன என்னன்னா புரியல? பாஸ்டன் என்ன சொன்னீங்க? பாஸ்டன் பாஸ்டன் எதோட டீ நினைவு? பார்ட்டி அப்படின்றது ஒரு டீ பார்ட்டியா? வரலாற்று, ஆமா ஆமா, ஓ, வரலாற்று நிகழ்வு அது. இப்போ நம்ம இதுல எப்படி வந்து உப்பு சத்தியாகிரகம் இருந்துச்சோ ஓ, அந்த ஓ, மாதிரின்னு சொல்லலாம். ஓகே. 1773 ஆண்டு வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரா வந்து நடவடிக்கை வந்து எடுத்தாங்க. அதாவது பிரிட்டிஷ் அரசு வந்து அப்ப பிரிட்டிஷ் அரசாங்கம் தானே இங்க இருந்தாங்க. அவங்க வந்து டீ வரி விதித்தாங்க டீக்கு. சோ அதனால அதை எதிர்த்து மக்கள் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ் கப்பல்ல வந்து 342 டீ பாக்ஸஸ் வந்தது. அந்த டீ பாக்ஸ் அது எல்லாத்தையும் கடல்ல போட்டாங்க. ஏன்னா வரி விதிச்சாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்காக கடல்ல போட்டாங்க. ஈவன் விடுதலை போராட்டத்துக்கு வந்து ஒரு தீப்பொறியா இருந்தது இந்த நிகழ்வு. அதனாலதான் அமெரிக்க சுதந்திர போராட்டத்துல இந்த பாஸ்டன் டீ பார்ட்டின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு. அத வந்து ஞாபகப்படுத்துற விதமா அங்க வந்து அந்த போட்டையும் அங்க பின்னாடி ஒரு மியூசியமும் வச்சிருக்காங்க. நம்ம இதுல எப்படி உப்பு சத்தியாகிரகம் வந்து ஒரு வலுவான இதுவோ, ஒரு ஸ்ட்ராங்கான இதுவோ, அந்த மாதிரி இது ஒரு ஸ்ட்ராங்கான நிகழ்வா இருந்தது. இது பால் பாட்டில் ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா இந்த பில்டிங்கு. இருங்க ஒரு நிமிஷம், கொஞ்சம் முன்னாடி காமிக்கிறேன். இங்க வந்து ஹூடுன்ற டெய்ரி கம்பெனி வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்க. அவங்க வந்து ஒரு ப்ரமோஷனல் இதுவா வந்து இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருக்காங்க. 40 feet டால் இருக்கு. 1933ல இது கட்டினாங்க பால் பாட்டில் ஷேப்ல. இது வந்து இந்த மாதிரி கட்டினதுல உலகத்துல முதல் இதுன்னு சொல்லலாம், இந்த மாதிரி ஷேப்ல கட்டின பில்டிங். இங்க வந்து சம்மர்ல வந்து மில்க் பேஸ்டு ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம், ஜூஸ் இதெல்லாமே இங்க கவுண்டர் மாதிரி வச்சு இங்க வந்து செல் பண்ணுவாங்க சம்மர்ல.
இது வந்து உள்ள வேற எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது, ஃபங்க்ஷனல் பில்டிங் கிடையாது. இது ப்ரமோஷனலா தான் இது பண்ணிருக்காங்க. இது ஒரு ப்ரமோஷனல் லேண்ட்மார்க் தான் இங்க. போட்டோ ஸ்பாட்க்கு வந்து ரொம்ப நல்ல இருக்கும். இங்க எல்லாரும் வந்து டூரிஸ்ட்லாம் வந்து போட்டோ எடுப்பாங்க. இங்க ஒரு இது ஐஸ் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கும். இது எல்லாமே இந்த சீ போர்ட் இடம். பாத்தீங்கன்னா இந்த சீ போர்ட் இந்த இடத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ஓல்டு பில்டிங்ஸ் அதெல்லாம் இருக்குமா. இந்த இடத்துக்கு இதுக்கப்புறம் வந்தோடனே எல்லாமே நியூவா இருக்கும், ரொம்ப மாடர்னா இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுவுமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும். மாடர்ன் ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபேஸ் எல்லாமே இருக்கும் இங்க. இதுதான் இந்த பகுதி எல்லாமே வந்து புதுசா உருவாகின பகுதி இது. ஸோ ஃபைனலா நம்ம வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போறோம் இப்போ. ஃபயர் ஒர்க்ஸ்க்கு டைம் ஆகுது. ஒரு நிமிஷம். சவுண்டோட சவுண்ட் வரல. உங்க சவுண்ட் இருக்கா உங்க இதுல? சவுண்டு உங்களுக்கு கேட்கலையாங்க? வருது சவுண்டு கேட்கலையா? அங்க வருது, இங்க வரல. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே இருங்க. பாஸ் பண்ணவா? இருங்க இருங்க இருங்க, நான் பாக்குறேன். சவுண்ட் வரணுமே சொன்னா. சரி, பாஸ் பண்ணி பாஸ் இட்ஸ் ஓகே. பண்ணிருக்கேன். நீங்க என்ன சவுண்டோட பண்ணணும்னா, நல்லா இல்ல இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, சரி. மேல மேல 3 டாட்ஸ் வருதுல்ல, ஆ மேல பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. மேல மேல, இங்க இல்ல, இதுல இல்ல, மேல இங்கதான் 3 வந்தது. டாட்ஸ், இந்த அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, ஒரே ஒரு நிமிஷம். சரி. ஆ மேல அங்க டாட்ஸ் வரும் பாருங்க, இந்த டாட்ஸை கிளிக் பண்ணுங்க. எனக்கு கீழே தான் 3 டாட்ஸ் வருது. கீழே தான் வருதா? ஆப்ஷன்ஸுக்கு இருக்கும். அது என்ன சொல்றீங்க? ஆப்ஷன்ஸ் போற சொல்றீங்க இல்லையா? அது இல்ல, இருங்க இருங்க, உங்க அட்டாச்மெண்ட் ஸ்டாப் பண்ணிருங்க. இல்ல, என்ன ஆப்ஷன்ஸ் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அதுதான் சொல்றேன், ஒரு செகண்ட். இதுக்கு முன்னாடி கூட சவுண்ட் வரலையா? அப்பப்போ வரல கொஞ்சம் சவுண்ட் போட்டு. வரல வரல வரல. அது இப்போ அந்த கான்செப்ட்ல சவுண்ட் போட்டேனே, அப்போ அது கூட கேட்கலையா? நீங்க கான்செப்ட்ல நீங்க இல்ல, எதுவுமே வரல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மேல போனீங்கன்னா, இந்த அட்டாச் பண்ண உடனே மேல மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து ஷேர் கம்ப்யூட்டர் சவுண்ட் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணும். இப்ப நீங்க அட்டாச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க உங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஷேரிங்ல தான் இருக்கேனே நானு. இல்ல இல்ல, நான் எடுத்துட்டேன், நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆ உங்களோட வீடியோ ஆ ஷேர் ஓகே ஓகே, காட் இட். ஷேர் பண்ணுங்க. ஷேர் மேல ஆகுதா? ஷேர் ஆகுது. மேல பாத்தீங்கன்னா மோர் இருக்கு பாருங்க, ரைட் சைடுல மோர் வருதா? ஆ எஸ் எஸ். அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஷேர் சவுண்ட் இது போட்டு ஷேர் கீழே கம்ப்யூட்டர் சவுண்ட்னு வருது. ஓகே. ஓகே ஓகே. கிளிக் பண்ணி, அதுல கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அது 2 ஆப்ஷன் இருக்கு, அது எதனா கிளிக் பண்ணுங்க.
ஆஃப் மோனோ ஸ்டீரியோன்னு இருக்கு. மோனோ கிளிக் பண்ணா போதும். ஓகே. இப்ப ப்ளே பண்ணுங்க வரும். ஃபயர் ஒர்க்ஸ் போயிடுங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் இப்போ வரல சார், சவுண்ட் வரல. வரும். இப்போ நான் ப்ளே பண்ணலாம். வருதா? எஸ் எஸ் எஸ். வருது. ஓகே சார். அவ்வளவுதான். இதோட முடிச்சா உரையை முடிக்கிறேன். நான் இந்த புத்தாண்டு தொடங்கி நான் இந்த ஜூம் மீட்டிங்ல இதான் ஃபர்ஸ்ட் உங்க எல்லாரையும் பாக்குறேன். ஸோ நான் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் எல்லாருக்கும் சொல்லி இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் இனிய புத்தாண்டா இருக்கணும்னு வாழ்த்துக்களை சொல்லி இது முடிக்கிறேன் நான். நன்றி, வணக்கம். எல்லாரும் இத்தனை நேரம் அமைதியா எல்லாரும் கேட்டிருந்ததுக்கு, எனக்காக டைம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஸ்டீஃபன் சாருக்கு நன்றி. மகிழ்ச்சி. கைதட்டலாம். பல விஷயங்களை காமிச்சிருக்கீங்க. நீங்க நியூ இயர் மட்டும் காமிக்கல. பல செய்திகள் இருக்கு அதுல. ஐஸ் ஸ்கல்ப்சர் காமிச்சிருக்கீங்க. அப்புறம் அந்த புகை வர இடம் நினைவுச்சு. அந்த புகை வர இடத்துல போனா ஹாட்டா இருக்குமா? இல்ல, ஹாட்டாவே இருக்காது. ஆனா அந்த இது மட்டும்தான், புகை மட்டும்தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு ஸ்மோக் மட்டும் இருக்கும், பட் ஹாட் இருக்காது. நான் என்ன நினைச்சேன்னா அது வந்து குளிருக்கு போய் சூடு காயருக்கு வேற வச்சிருக்காங்க போல. ஆனா குளிர் தெரியல. சொன்ன மாதிரி ஒரு மாதிரி வாமா அந்த மாதிரி இருந்துச்சு. குளிர் தெரியல, பட் ஹாட்டாவும் இல்ல. ஓகே ஓகே, வெரி குட், சூப்பர். இந்த பில்டிங் எத்தனை ஃப்ளோர்? 60 ஃப்ளோர் தானே சொன்னீங்க? ஆமா ஆமா சார். இந்த 60 ஃப்ளோர். மேல போறதுக்குலாம் பர்மிஷன் இல்ல. டாப் இது தெரியல. ஹோட்டல்ன்றதுனால அதுல ஆபீஸ் பில்டிங் நினைக்கிறேன். அது ஆபீஸ் பில்டிங். ரைட், தென் ஓகே, குட். இருக்காது. ரொம்ப அது மேல போறதுக்கு பர்மிஷன் இருக்காது. அதுதான் கேட்டேன். குட், ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க இங்க இருந்து பல நிகழ்ச்சிகளை நாங்க இங்க பாக்குற மாதிரி இருக்குது. ஃபயர் ஒர்க்ஸ் மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு கண்ட்ரில வேற வேற வித்தியாசமா பண்றாங்க. மகிழ்ச்சியா இருக்குது அது வந்து. ஆனா உங்களோட அந்த ஹார்பர் எல்லாம் பார்த்தா அது கடல் மாதிரி தெரியல, ஏரி மாதிரி இருந்தது. ரொம்ப சைலண்டா. பல இடங்கள்ல அந்த அலை இல்லாத பீச் தானே அது? இல்ல, ரிவர் சைடும் வருது. ஆனா அந்த ஃபயர் ஒர்க்ஸ் இருந்து பண்ணது வந்து சி தான். இப்ப நடந்து போனோம் இல்லையா ஹார்பர் வாக்னு, சோ அங்க வந்து அந்த ரிவர் சைடும் வருது. அதெல்லாம் குட். வாங்க நாராயண் சார் பேசுங்க. ரொம்ப சிறப்பு மேடம். அதெல்லாம் போய் பார்க்கணுங்கிற ஆவலை தூண்டுற மாதிரி இருக்கு. வாங்க சார். முதல்ல வந்து உங்களுடைய அழகுணர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டு. முதல்ல என்ன, அதாவது எல்லா இடத்துலயும் எல்லாமே இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாரும் எல்லாத்தையும் ரசிக்க மாட்டாங்க. இப்ப சாதாரணமா போகும்போது சின்ன விஷயமா இருக்கும், அதை வந்து அப்படியே கடந்து போயிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அப்படிதான் கடந்து போயிட்டு இருக்காங்க. பொதுவா எல்லாரும் கடந்து போயிட்டு இருக்காங்க. அதை வந்து ரசிச்சு அதை வந்து பகிரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல உணர்வு. அதை முதல்ல பாராட்டுறேன் நான். இன்னொன்று, இந்த லைப்ரரி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பாஸ்டன் லைப்ரரி ஒன் ஆஃப் தி எக்ஸ்டென்சிவ் லைப்ரரின்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
அதனால அது அப்புறம் அதே மாதிரி இந்த ரிவர் சைடில் வந்து இந்த பில்டிங்கோட இமேஜ் வர்றதுங்கிறது பல இடங்கள்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் துபாயில் அதை நல்லா பார்த்துருக்கேன். நான் யூஎஸ்லையும் பார்த்துருக்கேன். துபாயில் அந்த புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் அந்த ஃபயர் ஈவினிங் ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். அப்போ கூட அந்த அந்த இமேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்லலாம் வந்து அந்த இது மாதிரி ஒரு இமேஜ் தெரியற அளவுக்கு ஒரு ரிவர் சைடில் பில்டிங்ஸ் கிடையாது நம்ம ஊர்லலாம். சீ சைடில் இருக்கு. சீ சைடில் இருக்கு. ரிவர் சைடில் வந்து அங்கே ஜாஸ்தி அது. இருந்தா கூட நம்மளதுல வந்து அந்த தண்ணியில படற மாதிரி இல்ல நம்ம இல்ல பார்க்க முடியாது. பாம்பேல அந்த தாஜ் ஹோட்டல் கொஞ்சம் அப்படி இருக்கும்ல. சீ சைடு மேடம் அது. ஆ, அது சீ சைடு. river. ம். ரிவர் கிடையாது. சீ சைடு அது. ஆமா அங்க ஆமா. துபாயில இருக்கிறதும் வந்து ஒரு ரிவர் சைடு தான். அதுவும் நல்லா இருக்கும். அங்க அங்க நைட்ல வந்து அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குதுல்ல. அது மாதிரி இதுல வந்து இந்த பாஸ்டன் டீ பார்ட்டி அந்த ஷிப்பை வந்து இன்னும் வச்சிட்டு இருக்காங்கிறது ஒரு தகவல். இல்ல அது ரிப்ளிகா தான் சார். இவங்க வந்து ஓ என்ன ரெப்ளிகாவா பண்ணுவாங்க? அது? ஆமா, ஓ நிறைய இது ரிப்ளிகா தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அது நினைவுபடுத்துற விதமா வச்சிருக்காங்க. ஓஹோ இன்னொரு இது கூட அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். ஞாபகம் வரல. தேங்க்ஸ் கிவிங் அதான் தேங்க்ஸ் கிவிங்க்கு அது ஞாபகார்த்தமா அப்புறம் நீங்க அந்த ஹாட் முதல்ல சாக்லேட்ஸ். நீங்க கப்பல்ல வந்தாங்க இல்லையா? அந்த கப்பல்ல ஆமா எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால ரிப்ளிகா தான் அது. ஓஹோ நீ ஹாட் சாக்லேட் சாப்பிட்டது எங்களுக்கு நான் ஒரு 4 நாள் முன்னாடி ஊட்டியில சாப்பிட்டோம் ஹாட் சாக்லேட். அப்படியா? அந்த நினைவு வந்தது. இருந்தாலும் அங்க இல்ல இன்னும் சார், சுவையா இந்த இருக்கும். இந்த இந்த 2 அப்படியா? முறை குளிர் நீங்க அன்னைக்கு ஹாட் சாக்லேட் சாப்பிட்டேன்னு சொன்னீங்களா? இவங்க இப்ப ஹாட் சாக்லேட் சாப்பிட்டேன்னு சொன்னாங்களா? அன்னைக்கே வீடியோ பார்த்தப்போ ஹாட் சாக்லேட் சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்களா? முதல்ல போய் தேடினேன் சென்னையில எங்கெல்லாம் ஹாட் சாக்லேட் கிடைக்குதுன்ட்டு. கிடைச்சதா? இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. நம்ம சாப்பிட்டதே இல்லையே, சின்ன அது அப்படின்னு அதை எப்படி விட்டு வைக்கலாம் அப்படின்னு. அது ஒரு தனி சுவை சார். அது அந்த ஆமா. ஹாட் சாக்லேட் எல்லாம் அதுவும் விண்டர்ல சார் குடிக்கிறதுக்கு அது நீங்க நல்லா வீட்லயே செய்துக்கலாம் கூட சார். ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதான். ரொம்ப நல்லா இருக்காது. அதே வந்து குட் சார், குட் சார். அப்புறம் ஓகே வந்து ஓகே அந்த ஓகே. மரங்கள்ல வந்து லைட்டு போட்ட விஷயம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம் அங்கெல்லாம். அவ்வளோ அழகா பண்ணி அதை வந்து இவங்க அங்கேயும் மலேசியாலையும் அந்த மாதிரி நிறைய பண்றாங்க. அதை அதாவது ஷோஸ் தேர் மீன் என்ன சொல்லலாம், அதை வந்து ஃபெஸ்டிவ் வைப கிரியேட் பண்ணிவிடும். ஃபெஸ்டிவ் வைபு, அவங்க அழகுணர்ச்சி, அந்த அழகுணர்ச்சி ரொம்ப அழகுணர்ச்சியை ரசிக்கிறது இருக்கு பாருங்க. எல்லாத்துலயுமே. அது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். நமக்கு என்னதான் கருத்து வேறுபாடு நேரம் இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப இன்னொன்னு நேர்த்தியா பண்ணுவாங்க. நான் எப்பவுமே ஃபீல் பண்றது பழமைய பாதுகாக்கிறாங்க இல்லைங்க, அந்த இது. சோ நம்ம ஊர்ல நம்ம பாதுகாக்கணும்னா எவ்வளவு விஷயம் நல்லா நிறைய அதான். பாதுகாத்திருக்கலாம். அப்புறம் இந்த ஐஸ் நம்ம ஸ்கல்ப்சர்ஸ்ல ஒன்று கவனிச்சேன் நான். ஐஸ் ஸ்கல்ப்சர்ஸ்ல வந்து இந்த 2026 கீழே பாஸ்டன் இதெல்லாம் அவ்வளோ பக்கவா இருக்கு. எப்படி அதை வந்து அவ்வளோ இந்த கோடு போட்ட மாதிரி பண்ணாங்க அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியாது. அது கையில பண்றதுங்கிறது வந்து நிஜமாவே ரெண்டுமே ஒரு சார், ஹேண்ட் டூல், பவர் டூல்ஸ் ரெண்டுமே அதான் வச்சு ஒரு யூஸ் ஸ்கில், நல்ல பண்றாங்க. ஸ்கில் வேணும். ஆமா, என்னதான் ஸ்கேல் வச்சு கண்டிப்பா பண்ணாலுமே ரொம்ப அந்த கஷ்டம் அழகா அது. அப்படியே ம். அப்படியே வினைல்ல பண்ண மாதிரி அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. அப்கோர்ஸ் நான் நிறைய அந்த இந்த மாதிரி இந்த லைட்டிங்ஸ் வந்து அனிமல்ஸ் லைட்டிங்லாம் நான் பார்த்தேன். நான் அட்லாண்டாலையா ஞாபகம் இல்லை எனக்கு. அது ஒரு 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 டிரைவ் இருக்கும், நைட் டிரைவ் இருக்கும். அதில் வரிசையா அந்த மாதிரி ம். லைட்டிங் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளோ அழகா அது ஒரு நம்ம ஊர்லயும் அந்த 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 ஒரு பெர்ஃபெக்ஷன் வந்து இந்த இப்போ வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து அவங்க பண்றது ரொம்ப நல்லா இருந்தது. இதை ம். காமிக்கிறதுக்கு நான் அந்த பழைய நினைவுகள் அப்படியே இழுத்துட்டு போனீங்க. ரொம்ப நல்லா ஓ, இருந்தது. சரி. ஐ ரியலி என்ஜாய்ட் தட். அந்த அந்த கஃபே இருக்கு இல்லையா, அந்த இந்த ஹாட் சாக்லேட்ஸ் சாப்பிட்ட கஃபே இருக்குல்ல, ம், அந்த ம். அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கஃபேக்குள்ள வந்து இட் வாஸ் வெரி நைஸ். ஐ என்ஜாய்ட் இட். கிஃப்ட் பாக்ஸஸே அவ்வளவு அழகா இருக்கும். ஆ அந்த ஆ கிஃப்ட் ஆ பாக்ஸ் மேல பார்த்தாலும் அவ்வளவு நல்லா இருக்குங்க. அதான். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா. சிறப்புமா. அதாவது எல்லாத்தையும் விட ரொம்ப மீண்டும் அதை வந்து அது மாதிரி இடங்களை மீண்டும் பார்க்கணும்னு தூண்டுறது இல்லாம உங்களுடைய ரசிப்புத்தன்மைக்கு மீண்டும் எனது ஓ, பாராட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாங்க சத்யநாராயணன் சார் பேசுங்க. Saral, excellent your visual presentation. Really, I have enjoyed. Actually, நான் அந்த பாஸ்டன் 2016 விசிட் பண்ணும்போது ஐ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு விசிட் நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம். தி எக்ஸலண்ட் மியூசியம் தேர் பாஸ்டன்ல. வெரி வெரி எஜுகேட்டிவ். ஐ வாஸ் ஸ்பெண்டிங் நியர்லி 4 hours
even in Oh, 4 hours, because I'm oh, a basically wildlife biologist and zoologist. So oh, okay. Uh-huh. I have enjoyed that there. And Okay. also the museum curator, I went and asked, so what do you people are still killing the animals and for the purpose of exhibiting the museum? And you countries talk about the wildlife or biodiversity conservation. He said, you must go and talk to the conservationists, not to the museum curator, because I am interested in preserving and lakhs of animals are adundama. No, I have enjoyed the duck tour. But probably the Boston is very famous. Yes, Duck yes. tour. ரொம்ப Really famous. amazing. Yeah. And they are very cooperative. I also drive that one. I Oh, enjoyed that. nice. And Usually very, children தான் அலோ பண்ணுவாங்க. yeah, உங்களை அலோ பண்ணிட்டாங்க. ஆமாமா. தென்னலாம் போயிட்டு எல்லாம் because I enjoyed it. 2016 I have visited. And lastly, one more thing is, when I visited the US, I have taken a lot of videos and photos of the animals. And I have a very, very big storage. But I prepared PowerPoint of birds of North America, all those things. But whether being in India, I went as a tourist, whether I can share in YouTube in India to give lectures, all those things. That's why I'm worried. Sometimes some problem may come. Excellent insects I have seen, like cicadaன்றதெல்லாம் அதெல்லாம் என்ன ப்ராப்ளம் இந்தியன்ஸ் we can show it to. டூரிஸ்ட் ஸ்பாட் அது இது பண்ணலாம். நம்ம ஆமா பீப்புள் ஆமா வந்து க்ளோஸ் அப்ல காமிக்கிறது அந்த இல்ல மாதிரி இல்ல இது இல்ல இல்ல பண்ணக்கூடாது. இல்ல I am not closing only animals. Animal no அது people, no social problem. I know that. So public இல்லாம animals வந்து whether we can, it's any problem will be there, or what's your, because நான் நிறைய பேர் கேட்பேன் எனக்கு யூஸ்வலி தெரியல சார். தெரியல. ஜென்ரலா ஆமா வந்து அது நான் என்ன எதுலயாவது காப்பிரைட்ஸ் நீங்க அந்த ரூல்ஸ் பார்க்கணும். எதுனா நீங்க எதை பர்டிகுலரா இது பண்றீங்கன்னு ஆ, தெரியல. பட் இடத்த பொறுத்து இருக்கு. இடத்த இதெல்லாம் பொறுத்து இருக்கு. ஆமா இப்ப ஸோ பப்ளிக்கா நம்ம வெளியில நிறைய பேர் கூடுற இடத்துல இப்ப நம்ம அதெல்லாம் எடுக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் ஆமா பிரச்சனை இல்ல. பட் ஓ ஏதாவது ஒண்ணு வேற ஏதாவது ஒரு இன் டெப்தா போய் எதனா எடுத்தோம்னா அதுக்கு எதனா ஆமா காப்பிரைட்ஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு தெரியல. அது ஓகே அது ஓகே பார்த்து தான் நீங்க இது ஜஸ்ட் பண்ணணும். ஓகே எப்பவுமே பீப்புள் வந்து கிட்ட காமிக்க கூடாது. அது மட்டும் ரொம்ப ஆமாமா I am not interested in அதுதான். people. I am இல்லங்க, interested only in நம்ம animals. எடுக்கும் போது டூரிஸ்ட் ஆமா ஸ்பாட்ல எடுத்தோம்னா ஆப்வியஸ்லி எல்லாரும் வந்துன்னு போயின்னு இருப்பாங்க. நமக்கே ஆமா ஆமா தெரியாம இருப்பாங்க. சோ எதுக்கு you are தேவையில்லாம அந்த இது no ரிஸ்க் no எடுத்துட்டு I had a அதுக்கு better experience. Also my son is to caution me like hell. கார்ல ஓகே. பாப்பா டாடி கேமரா எடுத்து உள்ள வை, don't use it. So அந்த the மாதிரி problem will யாராவது come. வீட்டு என்ட்ரன்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போன சொன்னாங்க புதுசுல மேடம் எல்லாம் அந்த ஃபால் அழகா வச்சிருப்பாங்க. நான் என்ட்ரன்ஸ்ல எடுக்க ட்ரை பண்ணுவேன். அதான் என் டாட்டர் சொல்லுவாங்க, ஓ யார் வீட்டு என்ட்ரன்ஸ் எல்லாம் எடுக்க கூடாது yeah அப்படின்னு. I know the problem. சோ There are a lot அப்போ of problem. அதுக்கப்புறம்ல இருந்து ஓகே காஷியஸா இருக்கணும் அப்படின்றது தெரியுது. ஒருத்தங்க பிரைவேசி உள்ள நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது. privacy like I go to Central Park, I take the turtles, animals எல்லாம் அது I prepared a video and PowerPoint. அத மாதிரி காட்டலாம்ல. ஓகே That's ஓகே. okay. அது Very kind, எனக்கு very ஒன்றும் ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல அது. right, okay, very kind. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். மால்தேவ் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் சரளா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ரொம்ப வணக்கம். அருமையா இருந்துச்சு. எங்களுக்கு ஃப்ரீயா வந்து எங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டீங்க பாஸ்டனை. நான் அந்த ஹோம் டவுன் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. ஆக்சுவலி அதுதான் இப்ப இங்க சொன்னதை பார்த்தோன்னே எனக்கு யூரோப் ஃபுல்லாவே அப்படிதான் மெயின்டைன் பண்றாங்க. எல்லாருமே அந்த ஹிஸ்டாரிக்கலா அந்த ஹோம் டவுன்னே ஒண்ணு வச்சு ஒவ்வொரு யூரோப்லயும் எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு கண்ட்ரிலயும் அந்த மாதிரி ஹோம் டவுன் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நீங்க இப்ப இது எல்லாத்தையும் அந்த பீச் ஓரம் இருக்கிற பில்டிங் எல்லாம் நீங்க சொல்லும் போது நான் நம்ம ஊர்ல இருக்க மெரினா பீச் ஓரம் இருக்கிற எல்லா பில்டிங்கையும் நான் அப்படியே இமேஜின் பண்ணிடுறேன். எல்லா ரெட் பில்டிங்கும் என் மைண்ட்ல வந்தது. அப்படியே சேப்பாக் அந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, சேப்பாக்கத்துல இருக்கிற நம்ம காலேஜ், அதுக்கப்புறம் நிறைய ரெட் கலர் பில்டிங் நிறைய இருக்குது. ஆனா நான் அப்பவே வந்து நம்ம பார்க்காம மிஸ் பண்ணது வந்து அங்க வந்து ஆக்சுவலி சேப்பாக்கு அந்த ஆர்காட் நவாப் வந்து அந்த சேப்பாக்கு அரண்மனைன்னு ஒண்ணு இருந்திருக்கு. அதுல ஆர்காட் நவாப் இருந்திருக்காரு. அது இல்லாம உமாயூன் மஹால்னு ஒண்ணு இருந்திருக்குது, கலச மஹால்ன்ற ஒண்ணு இருந்து. ஆனா நமக்கு தெரிஞ்சு நம்ம இப்ப வந்து இந்த கலச மஹால் வந்து இப்போ ஒரு ஃபயர் ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் இருக்கும் போதுதான் அந்த ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸா இருந்தது அந்த கலச மஹால். அத வந்து ஃபயர் ஆயிடுச்சு. இப்ப வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்ப அதுதான் வந்து நான் இதெல்லாம் இமேஜின் பண்ணேன். நம்ம நாட்டுல நிறைய நமக்கு வந்து அந்த படையெடுப்புகள் நிறைய இருந்ததால நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் எல்லாத்தையுமே அழிச்சுட்டாங்க. அதனாலதான் நம்ம நாட்டுல போயிடுச்சு. ஆனாலும் இன்னுமே நிறைய நம்ம பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் நினைச்சேன். அதே மாதிரி நீங்க அந்த ரிவர் மாதிரி இருக்கிற இடத்துல மக்கள் வந்து சம்மர்ல வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாருமே உட்காருவாங்க. அதை நாங்க ஸ்வீடன்லயும் பார்த்தோம். நாங்க ஆக்சுவலி அது மாதிரி ஏரியாலாம் நிறைய இருக்குது. சூப்பரா இருந்தது நீங்க சொன்னது. அந்த பாஸ்டன்
பார்ட்டி அந்த ஏரியாவை பத்தி சொல்லும்போது எல்லா இடத்துலயுமே வந்து இந்த மாதிரியான ஒரு எல்லா இடத்துலயும் மக்கள் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஏதோ ஒரு எதுக்கோ ஒண்ணுத்துக்கோ ஒரு சண்டை போட்டுன்னு தான் இருந்திருக்கிறாங்க. அது கிடைச்ச ஒரு இடத்தை வந்து ஒரு நினைவா வந்து வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அது நமக்கு வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்டா தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க இந்த ஐஸ் ஐஸ் ஸ்கல்ப்சர்ஸ் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் காமிச்சா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த லைட்டிங் வந்து சொல்றீங்கல்ல, இந்த லைட்டிங் வந்து இந்த விண்டர்ல வந்து சீக்கிரமா வந்து உங்களுக்கு விண்டர் வந்து நமக்கு டே வந்து ரொம்ப ஷார்ட் ஆயிடும். ஆமா, அதனாலயே வந்து இந்த லைட்டிங்க வந்து நிறைய ஃபுல்லாவே எல்லார் வீட்லயுமே அந்த ஈவினிங் ஆனா அவ்வளவு லைட்டிங்கா இருக்கு. என் பையன் வீட்டுல வந்து வாசல்ல அந்த லைட்டிங் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல அது வந்துடும். வின்டர் வந்துச்சுன்னா நைட்ல வந்து ஃபுல்லாவே அந்த வில்லாஸ்ல எல்லார் வீட்லயுமே லைட்டிங் இருக்கும். அதுதான் வந்து சூப்பரா, ஏன்னா சீக்கிரமா மூடி இருட்டாயிடுது இல்லையா, அதனால இந்த லைட்டிங் வந்து இருக்கும். அதுதான் இந்த கான்செப்ட் அப்படின்னு சொன்னா. நீங்க இந்த ட்ரீல இருக்கிற நிறைய ட்ரீல வந்து இப்ப நிறைய டெக்கரேட் பண்றாங்க அப்படின்னாங்களே, இப்ப நிறைய இப்ப கல்யாண மண்டபத்துல எல்லாம் இங்க வந்து இப்ப நிறைய ஒரு ட்ரீ வச்சு இப்ப நிறைய அதுல டெக்கரேஷன் லைட்டிங் எல்லாம் போட்டு இங்கேயுமே நிறைய பண்ணியாச்சு. மால்ஸ்ல எல்லாம் நிறைய அந்த மாதிரியான லைட்டிங் எல்லாம் நிறைய வந்துருச்சு. நம்மளோட இதுல நிறைய இருக்கு. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே கொண்டு வராங்க. சார் வந்து ஹாட் சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஏன்னா காஃபிச்சினோ நாங்க சாப்பிட்டு இருக்கோம். ஹாட் சாக்லேட் வந்து லதா மேடமோட பையன் கல்யாணத்துல ரிசப்ஷன்ல அவங்க வச்சிருந்தாங்க ஹாட் சாக்லேட். அது ஹாட் சாக்லேட் தான் நினைக்கிறேன் நானே. அவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த ஹாட் சாக்லேட் வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம எல்லாருமே வந்து சுகர் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, யாரும் அந்த பக்கமே போல. அதுதான் விஷயம். அவங்க வச்சிருந்தாங்க. இதுதான் நான் சொல்றேன் நினைச்சேன். ரொம்ப நீங்க வந்து சூப்பரா வீடியோ எடுத்து அழகா போட்டு காமிச்சிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர். உங்களோட யூடியூப் சேனல் நீங்க தொடங்கினதுக்கு வாழ்த்துக்கள். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. நான் வந்துடுறேன் சார். சொல்லுங்க. மேடம் சரளா மேடம் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. போன தடவை நல்ல அழகான ப்ரெசன்டேஷனோட அந்த ஸ்கல்ப்சர்லாம் காட்டினீங்க. இப்போ ஐஸ் ஸ்கல்ப்சர்லாம் நிறைய காட்டினீங்க. பொதுவாகவே சார் நாராயண் சார் சொன்ன மாதிரி அழகை ரசிக்கிறதுல வந்து அமெரிக்கன்ஸும் அதில் இடப்படுறாங்க, நல்லா இருக்குது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் ரோட்டில் போகிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக டார்க்காக ரோடு வைஸ்லாம் இருக்குது, டார்க்காக இருக்க மாதிரியா இருக்குது, லைட்டு கம்மியாக இருக்குது. அல்லது பேக்ரவுண்ட்ல பில்டிங்ஸ்லாம் லைட் இருக்கிறதுனால அந்த ரோடெல்லாம் கம்மி வெளிச்சத்துல இருக்கான்னு தெரியல. இங்க வந்து விண்டர்ஸ் 4:35 இருட்டிடும். சோ சிட்டிலாம் நிறைய லைட்ஸ் இருக்கும். நம்ம வந்து மீதி வெளிலாம் பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் குடியிருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி அங்கங்க ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா இங்க வந்து நான் இந்த போஸ்டன்ல தான் சொல்றேன், இந்த சிட்டியில தான் சொல்றேன். அதுல ரொம்ப நீ போற ரோட்லாம் வந்து ரொம்ப டார்க்காவே தெரிஞ்சது, எனக்கு டிம்மா இருந்துச்சு. ரெண்டாவது அந்த புகை போட்டதை சொன்னீங்கல்ல, ஜெர்மனி இது ஒரு மெமோரியல். அந்த புகை போடும்போது ஏதாவது ஃபிளேவர் போட்டு ஏதாவது ஸ்மெல் கொடுக்குறாங்களா? இங்க நிறைய இடங்கள் அந்த ஊதெல்லாம் போடுவாங்க. ஸ்மெல் அந்த பெர்ஃப்யூம்லாம் போடுறது இல்ல. அதெல்லாம் எதுவும் இல்ல, வெறும் இதுதான் அந்த வேப்பர் மட்டும் தான். ஓகே, மற்றபடி அவங்க பழையதை பாதுகாக்கிறாங்கிறதுக்கு வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். ரொம்ப அருமை, தேங்க்ஸ்ப்பா. இங்க வந்து இந்த ஃபயர் ஒர்க்கு சார்ஜ் ஸ்டீஃபன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் வித்தியாசமா நடக்கும். எங்களுக்கு கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி வந்து யூஏனுடைய நேஷனல் டேல வந்து 46வது சுதந்திர தினம். அதனால 46 மினிட்ஸ் வந்து ஃபயர் ஒர்க் நடந்ததுங்க. 3/4 மணி நேரம் ஒரு ஃபயர் ஒர்க் பார்க்கலாம்னா பாருங்க எவ்வளவு செலவழிப்பாண்டு. தேங்க்யூ ஸோ மச். நல்லா வாங்க. டிக்கெட் இல்லாம பாஸ்டன் கூட்டு போயிட்டீங்க. வழியில இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் அதனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமும் ரொம்ப அழகா வீடியோ பண்ணி அதை நல்லா சொன்னீங்க. முக்கியமா வந்து ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் நீங்க சொன்னது, நம்ம ஊர்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் சபர்மதி ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் பார்த்திருக்கேன். சபர்மதி ரிவர் அப்படின்றது ரொம்ப நம்ம கூவம் மாதிரி ஒரு காலத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததை எடுத்து ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அது சைட்ல ஃபுல்லா பேமெண்ட் போட்டு அங்க இருந்த பீப்புள் என்க்ரோச் பண்ணி இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஹைரைஸ் பில்டிங் அந்த இடத்துலயே எங்க கட்டி, ஏன்னா அவங்க எல்லாம் வேலைக்காரங்க, அந்த பக்கத்துல இருக்கிற அந்த இடங்களுக்கு போய் வேலை செய்யறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வேணும்னு அவங்களுக்கு அது மாதிரி ஒரு மல்டி ஸ்டோரி கட்டி கொடுத்துட்டு எக்ஸ்கவேட் பண்ண மிச்சம் இருக்கிற இடத்த பெரிய ஆளுங்க ஸ்டார் ஹோட்டல் இது மாதிரி எல்லாம் வச்சுக்கிறவங்க கிட்ட கொடுத்து அந்த பணம் ₹1 கூட கவர்மெண்ட்டுக்கு செலவில்லாம அவங்க கொடுத்த பணத்திலேயே ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் இந்தியா டெவலப் பண்ணிருக்கு. மேபி
இங்க பண்ண மாதிரி, இங்க சரளா ஷோகேஸ் பண்ண மாதிரி இங்க யாரும் அதெல்லாம் ஷோகேஸ் பண்ணி வெளியில நம்ம கொண்டு வரல, அவ்வளவுதான். நம்ம ஊர்ல நிறைய இப்ப விஷயங்கள் விக்டோரியா அப்படித்தானே பில்டிங் அப்படின்றது நம்ம ரிபன் பில்டிங்க்கு பக்கத்துல ஒரு ஓகே பில்டிங். அதான் அது அது வந்து ரொம்ப அதே மாதிரியா வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோல்ல இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு பழைய பில்டிங் எல்லாம் அதே மாதிரி தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணோம். அது என்னதான் கோடி கோடியா பணம் வரும், அதை ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்கா போட்டா அப்படின்னா கூட அப்படியே மெயின்டைன் பண்ணோம். எப்படி சென்ட்ரல் ஸ்டேஷன் இது மாதிரி எல்லாம் இருக்கிற பிரிட்டிஷ் காலத்துல இருக்கிற பில்டிங்ஸ், ஓகே நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், இந்த மெட்ராஸ் பில்டிங் எல்லாம் ப்ரிசர்வேஷன், அந்த ஓல்டு பில்டிங்ஸ் ஓகே வந்து ஏன்ஷியன் பில்டிங்ஸ் ப்ரிசர்வேஷன் ஒரு ஆக்ட் போட்டு அதையெல்லாம் ஓகே வந்து அப்படி ப்ரிசர்வ் பண்றதுக்கு இருக்காங்க. என்ன ஓகே ஷோகேஸ் பண்றது, லைட் எல்லாம் வந்து செடி கொடிக்கெல்லாம் போடுறதுன்னா உங்க ஊர்ல வந்து பனிக்காலத்துல ஒரு இலையும் இருக்காது, நீங்க ஆமா லைட் போட்டுதான் ஆகணும். கண்டிப்பா எங்களுக்கு இலையெல்லாம் எப்பவும் உதிராது, அந்த கரெக்ட் மாதிரி இருக்கிறதுனால செடி கொடிகளுக்கு லைட் போடுறதுன்றது இப்ப கரெக்ட் வந்து ஃபெஸ்டிவல் டேஸ்ல போடுறாங்க, செய்யறாங்க. ஒண்ணு மட்டும் கேட்கணும்னு நினைச்சேன், இங்க இருந்து வந்த கிராக்கர்ஸ் தான் நீங்க கொளுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடுல சிவகாசில இருந்து வர்றதுதான் கொளுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிவகாசி இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களுக்கு வந்து அது அனுப்புறாங்கன்றது தெரியல உண்மை. இந்த நிறைய நமக்கு கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணி பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னையெல்லாம் தீபாவளின்னா விடிய காலையே கொளுத்துவாங்க, ம், நைட் எல்லாம் கொளுத்துவாங்க. இந்த முறை அந்த ஃபெஸ்டிவல் இது வந்து கொண்டாட முடியல, ஏன்னா ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்குன்னு ம், போட்டதுனால பெருசா வந்து வான வேடிக்கை அதெல்லாம் வந்து கோவில்கள்ல நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது, ம், பொதுமக்களா வந்து செலிப்ரேட் பண்றதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ரொம்ப ம். நல்லா இருந்தது, உடனே பார்க்கணும் போல ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி உங்க பிரசன்டேஷனும் நல்லா இருந்தது, ஊரும் ரொம்ப நல்லா இருந்து, ஊரை பத்திய முக்கியமான விடயங்களும் ரொம்ப நல்லா, அந்த போர்ட், அந்த பில்டிங்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா சொன்னீங்க. என்ஜாய்ட்மா, என்ஜாய். ஓ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ. இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து சைனா நிறைய பண்றாங்க. இங்கெல்லாம் வந்து சைனா இந்த ஓகே நீர்நிலைக்கு ஓகே. மேலதான் விடுவாங்க, எப்படி அந்த நீர்நிலைக்கு மேலதான் விடுவாங்க. அது ரைட்டு. ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நிறைய சைனா பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றான், நிறைய பண்றான், பெரிய லெவல்ல யூஎஸ்ல பண்றான். சைனா அவங்களோட பிசினஸ் மிகப்பெரிய பிசினஸ் அவங்களுக்கு ஃபயர் ஒர்க்ஸ். மோஸ்ட்லி சைனா தான் சார். சைனா யூஎஸ்ல மோஸ்ட்லி. அதனால வந்து அவங்க சிவகாசியில இருந்து இருக்குமான்னு ஒரு டவுட் தான். மகிழ்ச்சி. என்னையோ நான் கூட அதை நினைச்சேன் முதல்ல, சிவகாசி பட்டாசு தான் வாங்கி இருப்பான்ட்டு. ஆனா சைனா மார்க்கெட் இஸ் வெரி பிக் மார்க்கெட். ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க சார், கோபாலரத்னம் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆடிபிள் சார்? கேக்குது சார், நல்லா கேக்குது. கேக்குது. ஸோ இன்னைக்கு வந்து மேடம் சரளா வந்து பாஸ்டனை பத்தியும் நியூயார்க், அதாவது நியூ இயர் பத்தியும் ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் பத்தியும் ரிலேட் பண்ணி பேசுறது ரொம்ப சிறப்பு சார். முதல்ல ஒரு ஹோட்டல் ஒன்று காமிச்சாங்க ரிலேட்டட் டு டைட்டானிக். 1912 அந்த ஹோட்டல் அவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கப்பல் வராதனால அது டிலே ஆச்சுன்ற மாதிரி ஒரு தகவல், நிறைய தகவல் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 1848 பப்ளிக் லைப்ரரி ஓப்பன் ஃபார் பப்ளிக்ன்றது பெரிய விஷயம். ஸோ அந்த அளவுக்கு எஜுகேஷனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதும் பெரிய விஷயம். ஐஸ் கப்சல்லாம் காமிச்சிங்க மேடம், ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த ஸ்மோக் காமிச்சது வந்து ஆக்சுவலா அது ஸ்டீம் தானே, அது வாட்டர் ஸ்டீமா இருக்கும், ஓகே. ரெகுலர் ஸ்மோக்னா அது வேற மாதிரி பொல்யூஷன் இருக்கும், ஸ்டீம் பண்றதால அது ஈஸியா கரைஞ்சிடும் அதுல. அதே மாதிரி ட்ரினிட்டி சர்ச் பத்தியும் சொல்லியிருந்தீங்க மேடம். அது 1976 வந்து டாலஸ்ட் டவர், ஜான் ஹாங்காங் அப்படின்ற ஒரு பில்டிங் ஒன்று காமிச்சிருந்தீங்க. ஓகே, குட் குட் குட். அதே மாதிரி நீங்க ஹாட் சாக்லேட் சாப்பிட போட இடத்துல கியூல நின்று மக்கள் சாப்பிட்டாங்கன்றது பெரிய டிசிப்ளின்டு சிஸ்டம். அது அதெல்லாம் இந்தியால வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து டியூன் ஆகணும். ஸோ விக்டோரியன் ஸ்டைல் ஆஃப் பில்டிங், ப்ரௌன் ஸ்டோன் பில்டிங் எல்லாம் வந்து நம்ம ஊர்லயும் இருக்குது, அதை பாதுகாக்கணும்ன்றது நம்முடைய கருத்து. சீபோர்ட் ஹார்பர் வாக் வந்து நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. நிறைய சிட்டிஸ்ல வந்து ரிவர் பக்கத்துலயே வந்து வாக்கிங்கோட இம்பார்ட்டன்ஸை கருத்தில் கொண்டு நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயல். அது பாஸ்டன் டீ பார்ட்டியை பத்தி பேசும்போது என்னுடைய நான் 7வது படிக்கும்போது என்னுடைய ஜியோகிராபிக் ஆசிரியர் வந்து அந்த ஒரு சிஸ்டத்தை, அந்த ஒரு ஈவெண்ட்டை நரேட் பண்ணது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த அந்த இடத்த பார்க்கணுன்றதும் எனக்கு ஆசை. இதுவரையிலும் பார்த்ததில்லை, இனிமையா வரும்போது பார்க்கறது இருந்தால் வாய்ப்புகள் கிடைக்கும். இது நடந்தது 1773. ஒரு 3 ஆண்டுகள் கழித்து அமெரிக்கா சுதந்திரம் பெறுது. 1776 ஜூலை 4 இண்டிபெண்டன்ஸ்.
ஃப்ரம் பிரிட்டிஷ் காலனிஸ். ஸோ இந்த வருஷம் 2026ல 250வது ஆண்டு விழாவை அமெரிக்க அரசு கொண்டாட இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு இதுல 25ல கொண்டாடிட்டாங்க. அப்படிங்களா மேடம்? 250வது ஆண்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அது ப்ராப்ளி முடியும்னு நினைக்கிறேன். முடிகிற நேரமா இருக்கும். வர்ற ஜூலை வந்து முடியறதா இருக்கும். அதே வந்து அந்த மில்க் பாட்டில் வச்சு மாடலா ஒன்று காமிச்சிருந்தாங்க, அன்யூஷுவல். அந்த காலகட்டத்திலேயே அது ஒரு வித்தியாசமான ஒரு பப்ளிசிட்டியா பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸ்டன் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் எங்களுக்கு 30 நாள் கழிச்சு நாங்கள் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்த்துக்கள். ஸோ உங்க யூடியூப்லாம் சிறக்க வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நல்லா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். நன்றி நன்றி சார், நன்றி. அமுதா மேடம் பேசுறீங்களா? அமுதா மேடம், லதா மேடம். சரி, ஓகே, ஆரம்பிங்க சார். வாங்க பேசுங்க. வாங்க காயத்ரி, வாங்க பேசுங்க. காயத்ரி பேசட்டும். காயத்ரி இல்ல வாங்க. சார், பேசுங்க சார், பேசுங்க. வாங்க, உங்களுக்கு தான் நைட்டு காலையில. வணக்கம் மேடம். முதல்ல உங்களோட யூடியூப் சிறக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்க வந்து எனக்கு அமைதியா அழகா அதை ப்ரெசென்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல வாய்ஸோட. அதுக்கப்புறம் நீங்க அதை பொறுமையா ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம அழகா அதை எடுத்துட்டு போயிருந்தீங்க அந்த வீடியோவை. சூப்பரா இருந்தது. அது நீர்நிலை கலிஃபோர்னியால வந்து நான் நியூ இயருக்கு போயிருக்கேன் மேம். அதுல வந்து எங்களுக்கு நீர்நிலையெல்லாம் இல்லை. எங்களுக்கு வந்து சிட்டி சென்டர்ல தான் வச்சிருந்தாங்க, டவுன் டவுன்ல. ஒரு பில்டிங்கு, இந்த வீடியோ இப்போ தேடி பார்த்தேன் கிடைக்கல. ஒரு பில்டிங்கு, அந்த பில்டிங்ல வந்து பயங்கரமா இருந்துச்சு. நம்ம டிவிலலாம் நியூஸ்ல வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து என்ன அங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த நியூ இயர்ல நான் பார்த்து நாங்கள் வியந்த விஷயம், ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல போனோம் ஃப்ரெண்ட்ஸோட. நம்ம எல்லாரும் குழந்தைங்கள வெளியில கூட்டிட்டு வர மாட்டோம். ஆனா அந்த ஒரு அந்த ஒரு ஒரு பெரிய விழா அந்த இடத்துல சிட்டி சென்டர்ல நடக்குது. குழந்தைய வந்து இந்த ட்ராலியில வச்சுட்டு அங்க வந்து நின்னுட்டு எல்லாரும் வந்து அந்த வெடிக்குது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விஷ் பண்ணிக்கிறோம், கிளம்புறோம். அப்ப வந்து இந்த குழந்தைய பத்தி நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். என்னடா இவ்வளவு கூட்டத்துல இந்த குழந்தைய கூட்டு வந்திருக்காங்கன்னு. கொஞ்சம் நாங்க வந்து டீசெண்டா ரொம்ப நெருக்காம, ரொம்ப நெருக்கி தள்ளிக்காம, ஓரளவுக்கு அவ்வளவு கூட்டத்துல கூட நெருக்கி தள்ளிக்கல, யாரும் ஒருத்தர் இடிக்கல. அது பார்த்து பிடிச்சிருந்தது. பரவாயில்ல, குழந்தைங்கள கூட்டிட்டு வராங்க. மீன்ஸ் நம்மளும் இந்த மாதிரிலாம் குழந்தைங்கள இப்ப எல்லாருமே நம்ம வந்து குழந்தைங்க இருக்கனால வெளியில போகாம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஃபீல் பண்றாங்க. பட் இந்த மாதிரி குழந்தையோடயே போய் என்ஜாய் பண்றது, அது எனக்கு புதுசா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர்ல வந்து ஆஹ் நம்ம பட்டாசு விதவிதமா வச்சு வெடிப்போம். இங்க யாரோ வெடிக்கிறாங்க நம்ம பாக்குறோம். ஜூலை 4ல பார்க்க முடியும், இந்த நியூ இயர்ல பார்க்க முடியும், அவ்வளவுதான். மற்றபடி இவங்க சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல நான் இப்படி என்ன சொல்றது, இதே மாதிரி ஒளி விளக்குகள் தான், அலங்காரங்கள் தான். ஆனா நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பண்டிகை எப்ப விதவிதமா சாமியோடைய இதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி லைட்ல பயங்கரமா கொண்டு வருவாங்க. அது இதுக்கு ஈக்குவலா தான். ஏன்னா ரொம்ப அதுக்கு பரிசு உண்டுங்கனால பயங்கரமா பண்ணுவாங்க. அப்புறம் இப்ப சென்னையில வந்து நான் ஓஎம்ஆர்ல இந்த நாவலூர் சைட்ல சங்கீதா ஹோட்டல்லாம் இருக்குங்க மேம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா அலங்காரம் இங்க இருக்கிற மாதிரி தான் அங்க பண்ணியிருந்தாங்க. இப்பெல்லாம் வந்துட்டு ஹோட்டல்லே நம்ம நார்மலா ரெஸ்டாரண்ட் சாப்பிடுற இடத்துல அந்த மாதிரிலாம் பண்றாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூங்க. தேங்க்யூ காயத்ரி, தேங்க்யூ. பாஸ்டன்னாலே நினைவுக்கு வர்றது பாஸ்டன் பல்கலைக்கழகம் தான் முதல்ல ஞாபகம் வரும். கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா. தேங்க்யூ. வாங்க சார், ஆரம்பிங்க சார், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சரளமா ரொம்ப அருமையா சொன்னேன். விட்டு சொல்லிக்கு எல்லாம் பாஸ்டனை வந்து அப்படியே நினைவுக்கு கொண்டு வந்து அந்த பாஸ்டனை வந்து இலவசமா இவங்க சொன்ன மாதிரி, பிரேமா மேடம் சொன்ன மாதிரி இலவசமாக எங்களுக்கு காமிச்சு கொடுத்தீங்க. வந்து 1848 பாஸ்டன் லைப்ரரி ஓப்பன் பண்ண அந்த சமாச்சாரத்தை சொன்னீங்க. வந்து ரொம்ப நல்ல நிகழ்வாக இருந்தது, வந்து நல்ல காட்சியாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த காக்ஸ்மின் ஸ்கொயரை பற்றி சொன்னீங்க. வந்து ஐஸ் கல்ச்சரை பற்றி நிறைய காமிச்சிங்க. வந்து அதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது, நல்லா பார்க்க ரொம்ப இருந்தது. நீங்கள் அந்த எடுத்துக்கொண்டு போன விதம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக நடத்தி எங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போய் ஒன்று ஒன்றா சொல்லி இது இங்கே இருக்குது, அது அங்கே இருக்குன்னு சொன்னது விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, ரசிக்க முடியாது இருந்தது, ரொம்ப தெளிவாக இருந்தது. அப்புறம் வந்து ட்ரினிட்டி சர்ச்சஸ் வந்து 1878 வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்லி தகவல் சொன்னீங்க. டைம் மேகசினில் இடம்பெற்ற தகவல் எல்லாம் சொன்னீங்க. வந்து ரொம்ப நல்லா இருந்தது. விக்டோரியா மகால், மற்றபடி அந்த கூடு உலகத்தில் புதுமையாக ஆரம்பிச்சது முதல்ல அப்படிங்கிறத பற்றி ஒரு தகவலையும் சொன்னீங்க. வந்து
எல்லாத்தையும் விட ரொம்ப அருமையாக நீங்கள் வந்து தொகுத்த விதம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப அருமையாக வந்து எல்லாரும் வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து அதை வந்து உள்வாங்கி கொள்றதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. நல்ல மிகச்சிறப்பாக இருந்தது வந்து. அப்புறம் வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து சொன்னீங்க. நாங்கள் வந்து கனடாவில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி பெரும்பாலும் வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து கப்பலில் வச்சு நடத்துவாங்க. இங்கே வந்து ஹார்பர் இருக்கிறதுனால ஹாலிஃபேக்ஸ் நாங்கள் இருந்த இடத்துல வந்து ஹாலிஃபேக்ஸில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே முழுமையாக 90% வந்து எப்பயுமே வந்து இந்த கப்பல்கள்லையும் அந்த சீபோர்ட்ல இருந்து அதுல இருந்து தான் ஃபயர் ஒர்க்ஸ் தரையில வந்து அங்கே நடக்கிறது இல்லை வந்து. இதை கிட்டத்தட்ட ஃபயர் ஒர்க்ஸ் அந்த டைம்னா அந்த டயத்துக்கு கரெக்டாக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து 35 நிமிஷம் 40 நிமிஷம் வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்கும். வந்து விதவிதமாக இருந்தது. நம்ம இந்த இந்தியாவில் கூட அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அந்த மாதிரியான விதவிதமாக அலங்கார தொகுப்போட வந்து இருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல தொகுத்து கொடுத்தீங்கம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து. நன்றி சார். உங்க கமெண்ட்ஸ் அடுத்த முறை சந்திப்போம். உங்க எவர்கிரீன் சேனலுக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள். ஸ்டீபன் சார் உங்களுக்கு நன்றி சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. வாங்க செல்வகுமார் சார் பேசுங்க. வணக்கம் மேடம். ஆக்சுவலா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட் வந்து செம்மையா இருந்தது. ஒரு மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நீங்க எடுத்திருக்கிற அந்த பிக்சர்ஸ் எல்லாமே அது வந்து போட்டோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா வீடியோஸ் வந்து கண்டினியூஸா ரன் ஆகல. கொஞ்சம் பிரேக் ஆகி ரன் ஆச்சு. அதுதானே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருந்தது. பட் அதில் இப்போ இதை பார்த்தப்போ வந்து எனக்கு தோணுனது இங்கே சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம்னாலே பெருங்கூட்டம் வந்து கூடிடுறோம். அங்கே நியூ இயர் அதுவுமா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கூட்டமே இல்லாமல் எல்லாம் ரோடெல்லாம் காலியாக இருந்தது பாருங்க. அல்ல கூட்டம் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஆண்ட நிறைய கூட்டம் இருந்தது. கூட்டத்தை எடுக்கல. ஆனா வந்து குளிர் இல்லைங்க, அந்த அளவுக்கு கூட்டம் பார்க்க முடியாது. இல்ல அதுதான் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு சின்ன கோயில் திருவிழா அப்படி இருந்தாலும் பெரும் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அடிச்சு ஒரே பயங்கர இதுவா இருப்போம். பட் ஆனா அங்க அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு கால் எஜுகேட்டடா இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்காங்களா இல்ல அவங்களுடைய இடம் பெருசு சார். இடம் பெருசு. நம்மளோட பாப்புலேஷனை விட இங்க பாப்புலேஷன் கம்மி. ஆனா நம்மளது இடத்தை விட இங்க பெரிய இடம். அது ஒரு மேட்டர் இருக்கு. பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஆமா, பாப்புலேஷன் டென்சிட்டி கம்பேர் டு வந்து இந்தியால கம்பேர் டு இந்தியா வந்து நம்மளோட பாப்புலேஷன் ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயர் மீட்டருக்கு பாத்தீங்கன்னா அந்த டென்சிட்டி வேற, அவங்களோட டென்சிட்டி வேற. அதனால வந்து அங்க வந்து இயல்பாவே வேற வழி கிடையாது. மிகப்பெரிய ஏரியா வேற யுஎஸ். அதுதான் ரொம்ப கொஞ்சம் இடம்லாம் கொஞ்சம் காலியாவே இருக்கிற மாதிரி. அதாவது நியூ இயர் அதுவுமா பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னு வைங்க, நம்ம உள்ளே போக முடியாது. அந்த அளவுக்கு கிரௌட் வந்து இன்னொரு விஷயம் சார், இன்னொன்னு குளிர் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் சார். ஏன்னா இப்ப வந்து நிறைய நேரம் கார்ல போக முடியாது இல்ல, ஃபுல்லா நடந்துதான் போகணும். சோ இதுக்கே நாங்க 2 லேயர் 3 லேயர் ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போவோம் அங்க போகும்போது. போறதுக்கு. ஓகே ஓகே. ஆமா, அந்த குளிரே கிளவுஸ் வந்து போட்டிருந்தாலும் அதுக்குள்ள எரியும் கை, அந்த அளவுக்கு இருக்கும். சோ இது வின்டர்ல வந்து ரொம்ப சின்ன பசங்க வைக்கணும் போவாங்க. பட் சம்மர் அளவுக்கு பார்க்க முடியாது வின்டர்ல. ஓகே. ஸோ நாங்கள் இந்த ஹாட் சாக்லேட்னு சொல்லும்பொழுது நான் ஆக்சுவலாக 24 எண்டு நியூ இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா முரீஸ்னு ஏதோ ஒரு ஹோட்டல் அதுதான் அங்கே வந்து ஹாட் சாக்லேட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல். அதில் போய் சாப்பிட்டது இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எங்களுக்கு அங்கே சாப்பிட்டது ஃபேமிலியோட எல்லாரும் சாப்பிட்டோன்றது அது கொஞ்சம் மைண்டில் வந்தது. இனியும் ரொம்ப அருமையாக நீங்கள் அதுதான் முக்கியமாக தொகுத்து கொடுத்தது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பட் நானும் வந்து உங்களுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர் தான். ஆல்ரெடி நீங்க நீங்க போட்டப்பவே வந்து எல்லாம் நாங்கெல்லாம் இது பண்ணியிருந்தோம். என்னைய வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் மேடம். அப்புறம் ஸ்டீவன் சாருக்கு ஒன்று சொல்லணும். என்னைய விட இன்னைக்கு ரொம்ப பயங்கர என்ன சொல்றது அழகா இருக்காரு போல இருக்கு ஸ்டீவன் சார். என்னன்னா பேக்ரவுண்ட் பிளர் பண்ணதுனால கொஞ்சம் வயசு கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது சார் உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சார். உண்மைதான் சார். தனியா ரெக்கார்ட்ல சொல்ல சீக்ரெட்டா ரெக்கார்ட் ஆஃப் தி ரெக்கார்ட் சொல்றேன் சீக்ரெட். இல்ல இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் அதான் விஷயம். லதா மேடம் இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் அவருக்கு தெரியாதா சார்? அதுக்கு இல்ல சார், இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம்ன்றதுனால சார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கர என்ன சொல்றது மேக்கப் போல இருக்கு. செல்வகுமார் சாருக்கு ஒரு வருத்தம் சார். முன்னால முடி இருந்தா அவரும் டைப்
ஏன் அதுக்குன்னு செல்வகுமார் சார் விக்கு தான் இருக்கு, விக்கு போட்டுங்க. விக்கு இருக்குதா? வேணா வச்சுக்க வேண்டியதுதான். இல்ல போடணும். சார் முடி வந்து வேணும்னா எவ்வளவு வழி இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை ஆ, இல்லை. அதான் சார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப பிரைட்டா இருக்கிறாரு வேற. அதுதான் அதுவும் சொல்லணும்னு நினைச்சேன். சூப்பர் சார். வரல வராங்கல்ல அதனால. அதுதான் சொல்றேன் சார். இன்டர்நேஷனல் ஈவென்ட் இல்லையா இது? ஓகே சார் ஓகே, தேங்க்யூ செல்வகுமார் சார் சார். நீங்க கரெக்டா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சீங்க. நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அந்த பாயிண்ட் மட்டும் ஆட் பண்றேன். சொல்லுங்க. பாஸ்டன் பத்தி எனக்கு தெரியல, பட் கலிஃபோர்னியாலயும் நான் அதை ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஆ, எல்லாரும் நம்ம ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணி நியூ இயர் எப்படி இருக்கு, அமெரிக்கா அமெரிக்கான்னு கேட்பாங்க. ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா, ஆனா எஜுகேஷன் நான் சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா நம்ம தான் எஜுகேஷன் நிறைய படிக்கிறோம், இங்க கொஞ்சம் கம்மி தான். ஓ அதனாலதான் அங்கிருந்து நம்ம இங்க வரோம். ஓகே. என்னன்னா இங்க வந்து சார் எல்லா விஷயங்களுமே ஆர்ப்பாட்டம் இல்லாம, அதே ஆ, மாதிரி சார் நிறைய ஃபேமிலியோட தான் கொண்டாடுவாங்க. என்னோட ஓகே. புக் வருது, படிங்க. இங்க வந்து இப்போ நானுமே யோசிச்சிருக்கேன். இப்போ நாளைக்கு நியூ இயர்னா இன்னைக்கு சாயந்தரமே எங்க அப்பாலாம் ஃபோன் பண்ணிடுவாரு, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுன்னு. ஏன்னா ஓ அந்த 6 மணிக்கெல்லாம் கூட்டம் பீச்சை நோக்கி போய்கிட்டே இருக்கும். கூட்டம் அவ்வளோ கூட்டம் எங்க இருந்தா இருக்குன்னு தெரியாது. இங்க வந்து என்ஜாய் பண்றதுக்கு யாரு அவங்களுக்கு இஷ்டம் இருக்கோ அவங்க அந்த குறிப்பிட்ட மக்கள், அதாவது கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் சார் அந்த என்ஜாய் பண்ற இடத்துக்கே போறாங்க. அது ஏன்னா டவுன் டவுன் தான் போகணும் இங்க ம் இருந்து. ம் ம் ஸோ மற்றபடி ம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியோட தான் இருக்காங்க. டவுன் டவுன் போறவங்க மோஸ்ட்லி பக்கத்துல இருக்கவங்களா இருப்பாங்க, இல்ல இளைஞர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த ஃபீசிபிளுக்கு யார் ஒத்து வருதோ அவங்களா தான் சார் அங்க டவுன் டவுன் வரைக்கும் போவாங்க. மற்ற சிட்டில இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்க ஒரு ஒரு ஃபெஸ்டிவலோ ஒரு செலிப்ரேஷனோ வாட் எவர் இட் இஸ், ஃபேமிலியோட வீட்டுக்குள்ள தாங்க சார் இருப்பாங்க. ரோடே காலியா இருக்கும். ரோடு இல்ல இங்க எப்பவுமே காலியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நியூ இயர் அதுவுமா பீச் வந்து ஆமா, நியூ இயர்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8:30 மணிக்கே பாத்தீங்கன்னா இங்க ரோடெல்லாம் காலி ஆயிடும். மத்த நாள்ல கூட்டமா இருக்கும். நாங்க அன்னைக்கு தான் நாங்க ஒரு நாள் போயிட்டு வந்தோம். என்னடா ஓ இந்நேரத்துக்கு இவ்வளவு காலியா இருக்கு, செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 8 மணிக்கெல்லாம் ஓகே ரோட்ல. ஓகே. ஸோ ம் ம் பார்ட்டி பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு போயிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும் சார். ஓ எப்பவுமே எங்க ரொம்ப நீங்க அங்க நம் சொல்றீங்க? யுஎஸ்ல யூஎஸ்ல. நம்ம ஓகே ஓகே. இந்தியா வந்துட்டு இங்க வந்து வரும்போது ஒரு மாசத்துக்கு இன்னும் ரொம்ப அமைதியா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். இங்க நம்ம ஆர்ப்பாட்டமா ஊர்ல நியூ இருக்குங்க. இயர்லாம் தெருக்கு தெரு நம்ம கொண்டாடுவோம்ல சார், நல்லா அதான் இருக்கும். அதுதான். ம் ம் ம். So இது இங்க சரண் அதே அட்லாண்டா பீச்சில் ஆல்சோ ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா பீச்சில் ஏன்னா ஒரு வெசல்ல இருந்தா பண்றாங்க அவங்க. என்னோட அப்சர்வேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் உடன் ஸ்ட்ரக்சர்ஸ். சி மோஸ்ட் ஆஃப் தி ஹவுசிங் பார்த்தீங்கன்னா உடன் ஸ்ட்ரக்சர். தட் இஸ் வை தேர் வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் தி ஃபயர் ஒர்க்ஸ். ஃபயர் இல்ல ஒர்க்ஸ் இப்போ அங்க பீச்சில் இருந்து ஷிப்ல இருந்து போடும்போது ஷிப்ல இருந்து போடுறாங்க. ஈவன் அட்லாண்டால நான் போனப்போ ஃபயர் ஒர்க்ஸ் போனேன். பட் நீங்க சொன்னீங்க க்ரௌடுன்ட்டு, ஓ மை காட் என்ன க்ரௌடு, சில்ட்ரன் அதான் நீங்க சொல் க்ரௌடு இல்லைன்னு அந்த அந்த பாப்புலேஷனுக்கு என்ன பார்த்து ஃபயர் வரணும். ஒர்க்ஸ் பாக்கிறதுக்கு நிறைய க்ரௌட் இருப்பாங்க. டைரக்ட் I have seen, I was there. என்ன சாப்பாடுக்கு கஷ்டப்படுறோம். when I ordered it took 3 hours to with children போது ஈவன் வெரி அங்க நல்லா வர்றாங்க. சரி they give ஃபயர் ஒர்க்ஸ் வரும்போது என்னோட மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லா ஷிப்ல இருந்தா விடுறாங்க கம்ப்ளீட்டா. என்னுடைய அப்சர்வேஷன் மேபி ஃபார் தி பிகாஸ் தி உடன் ஸ்ட்ரக்சர்ஸ் மோஸ்ட் ஆஃப் them ஃபார் பில்டிங்ஸ் ஏதாவது ஃபயர் ஆகும் தான் they taking caution. That's why they most of the places they எல்லாமே do only that, not correct. allowing for அப்புறம் fire இப்போ crackers. அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க நம்ம பட்டாசெல்லாம் வாங்கி வெடிக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி லோக்கல் ஆமா. பீப்புளும் வெடிப்பாங்களா இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல கிடையாதுங்களா? not allowed most of the places. நாட் அலௌடு சார். பெர்மிஷன் வாங்கி இந்த ஓன் ஹவுஸ் வச்சிருக்கவங்க பெர்மிஷன் வாங்கி அந்த மாதிரி அவங்க லாண்ட்ல அதுக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி Rules. பண்ணிக்கிறாங்க. சில பேர் வாங்காமையும் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஜூலை வந்து 4 அன்னைக்கு வாங்கி பண்ணுவாங்க சார் வீட்ல. ஜூலை அந்த எங்கம்மா? இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. சார் நான் ஓ வரேன் சார். ஓகே. சார் வாங்க சார், வாங்க சார். நான் வரேன் செல்வகுமார் சார். சார் பேசிக்கிட்டே வாங்க சார். இருக்காங்க, எங்களை எல்லாம் பேச ஓ விட மாட்டாங்க. ஓ அது செல்வகுமார் சார் பேச ஆரம்பிச்சாருன்னா விடவே மாட்டேங்கிறாரு, மற்றவங்களை எல்லாம் சார் பேசவே விட மாட்டேங்கிறாரு. என்ன சார் இது? வணக்கம் வணக்கம் மேம், வணக்கம். நல்லா வணக்கம் சார். மேம், ரொம்ப அட்டகாசமான ஒரு ரிச் கல்ச்சர் பத்தி ரிச்சா கொடுத்துருக்கீங்க. ஓ ஒரு தேங்க்யூ. பணக்கார கலாச்சாரத்தை ரொம்ப ரொம்ப ரிச்சா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது, நல்லா இருந்தது. பாஸ்டன் சிட்டியை ஃபுல்லா பார்த்த ஒரு சந்தோஷம். இந்த வேட்டையாடு விளையாடு படத்துல கமல்ஹாசனும் ஜோதிகாவும் அமெரிக்காவில் ஷூட் பண்ணுவாங்களே, அது ஒரு படத்தை பாட்டு, அந்த ஆமா. சீன் எல்லாம் அப்படியே ஞாபகம் வந்தது. ஓ ரொம்ப நல்லா நல்லா சொன்னீங்க. நல்ல ஓகே வெரி குட் பிரசன்டேஷன். நீங்க ஓகே ஓகே. இது ஓ இது தேங்க்யூ அது சொல்ல தேங்க்யூ. முடியாது. எல்லாமே நல்லா இருந்தது. நாலேஜ் ஃபார் ஆல் அப்படின்னு ஒரு பப்ளிக் லைப்ரரி, எல்லாருக்கும் அறிவு சேரணும்னு ஒரு அப்பவே ம் ஆரம்பிச்சாங்களே, அதெல்லாம் ஒரு அருமையான திட்டம். உப்பு சத்தியாகிரத்தை போல அங்க ஒரு பில்டிங் இருக்குன்னு சொன்னீங்க. வெரி குட், நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் டார்க் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. அமெரிக்கானா ஒரு டார்க் அண்ட் பிரைட்டா தான் இருக்கும் போல இருக்கு. ரெண்டாவது
மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் பீப்புளா இருக்க மாட்டாங்களோ, எல்லாமே ரிச் பணக்கார மக்களா தான் இருப்பாங்களோ அங்கெல்லாம். ஒரு நிறைய ஆர்டினரி இல்ல இருக்காங்களா? நிறைய பீப்புள் அப்படிதான் இருக்காங்க சார். ரொம்ப ரிச் பீப்புள்லாம் சொல்ல முடியாது சார். மிடில் கிளாஸ் பீப்புள், ஓஹோ, புவர் மிடில் பீப்புள்லாம் கிளாஸ் எல்லாமே இருக்காங்க. இருக்காங்க. பார்த்தா எல்லாருமே ஹோம்லெஸ் கூட ருசிக்கேற்ற இருப்பாங்க. ஹோம்லெஸ் சிட்டில போனா ஹோம்லெஸ் ஹோம்லெஸ்னா பீப்புள்லாம் நம்ம இருப்பாங்க. ஊர்ல பிச்சைக்காரங்களுக்கு ஈக்குவலா ஹோம்லெஸ் சொல்றாங்க. ஆமா, நீங்க செல்வகுமார் சிட்டில சொன்ன மாதிரி நிறைய பார்க்கலாம். கூட்டங்க அலைமோதும். ஒரு விஜய மால்ல நீங்க போனீங்கன்னாக்கா, ஒரு லீவு நாள்லயே ஒரு ஃபங்க்ஷன் நாள்லயே போனீங்க, கூட்டம் அலைமோதும் ஒவ்வொரு இதுல. பட் அந்த மாதிரி கூட்டங்களை நான் பார்க்க முடியல. பட் அதுதான் சார் இருந்தாலும் நீங்க இடம், பிளேஸ் வந்து நல்லா பெருசா இருக்கு இல்லைங்க சார். இடம் இங்க பயங்கரமா இருக்கு இல்லையா? அதுல இருக்கிற பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியா தெரியும். நீங்க சொன்னதுக்கு இடம் அப்புறம் தெரியுது அதிகம், ஹாட் பாப்புலேஷன் சாக்லேட்டுடைய மகிமை இப்பதான் தெரிஞ்சுது. விஜயமாலுக்கு கூட்டு போனா எங்க பேத்திங்க முதல்ல ஹாட் சாக்லேட் தான் போய் வாங்குவாங்க. அது ப்ரிப்பரேஷனே கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் காஸ்ட்லி கூட. எனக்கு கொஞ்சம் நான் பட்ஜெட் ஓரியன்டட் மேன். ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அவங்க சாப்பிடுற ஐட்டம் எல்லாமே. இந்த ஹாட் சாக்லேட்டா ரொம்ப காஸ்ட்லி தான். இங்க என்னுடைய பட்ஜெட்டுக்கு அது காஸ்ட்லி. ரொம்ப சந்தோஷம் நீங்க ஹாட் சாக்லேட் தான் சாப்பிட்டாரு. குளிர்காலத்துல ஹாட் சாக்லேட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் காமிச்சு எங்களை எல்லாம் அதிசயப்படுத்தினீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்திருக்கீங்க. ஆமா ஆமா, விடவே மாட்டேங்கிறார் செல்வகுமார். அதுதான் நானே நம்ம டீம்ல வந்து என்னன்னா, நமக்கு ஒருத்தர் பேசும்போது டக்குன்னு நம்ம டிஸ்கஷன் போயிடுறோம். அந்த நேரத்துல கொஞ்சம் திங்க் பண்ணோம்னா, மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்கன்றது நம்ம திங்க் பண்ணோம்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு லாஸ்டா அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். அது வேணும் நமக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே, செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பேசுங்க சார். செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பேசுங்க செல்வகுமார் சார். முதல்ல ஒரு ஒப்பீனியன் சொல்லிடுங்க. செகண்ட் ரவுண்ட்ல கடைசியில நீங்க என்னென்ன சொல்லணும் சொல்லுங்க. மற்றவங்க பேச லதா மேடம் பாருங்க. லதா மேடம் வாங்க. நான் முன்னையே பார்த்திருந்தாலும் இப்பவும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாஸ்டன் நாங்க கூட எங்களுக்கு வந்து டூர்ல போகும்போது நியூயார்க் தான் மெயினா அங்க வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ், அந்த நயாகரா ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல நிறைய வெடிக்கிறாங்க. எவ்ரிடே 9 o'clock. அப்புறம் காலம்பரை அதே மாதிரி வெரி ஏர்லியா எல்லாம், காலம்பரை இல்ல ஈவினிங் தான் வெடிச்சாங்களா. நாங்க 2 நாள் பார்த்தோம். அவ்வளோ ஃபயர் ஒர்க்ஸ். நயாகரா எவ்வளவு பெருசோ அதுக்கு ஈக்குவலா அந்த அளவுக்கு மேல கலர்ஃபுல்லாவும் டிசைனாவும் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் செல்வகுமார் சார் கேட்டார் இல்லையா, நம்ம ஊர்ல மாதிரி தீபாவளி போது எல்லாரும் வெடிப்பாங்களான்ட்டு. ஆக்சுவலா எல்லாரும் வெடிப்பாங்க. ஆனா ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அந்த ஸ்கொயர் சொல்றாங்க இல்லையா, அங்க போய் வெடிக்கணும். ஓனர்ஸ் மட்டும் இல்லை, யார் வேணாலும். இப்ப என் பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் கூட வெடி எடுத்துட்டு போய் வெடிச்சாங்க. இல்ல அங்க வெடிக்கிறத பாக்குறதுக்குன்னே போனாங்க. தீபாவளி அன்னைக்கும் இந்த சென்ஸ். அதுக்கப்புறம் வர ஃபாலோட் பை. எங்க சொல்றீங்க மேடம்? அந்த மாதிரி போய் எந்த இடத்துல சொல்றீங்க நீங்க? யூஎஸ்லயா? என் பசங்க அந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல நம்ம எடுத்துட்டு போய் இது பண்ண முடியாது. நம்ம அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். இல்ல சப்போஸ் ஒரு கெட் டுகெதர், ஒரு கேதரிங் ஒரு பார்க்ல இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம், அங்க பர்மிஷன் வாங்கணும். ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்றது இல்ல அங்க அதெல்லாம் வாங்கணும். இது வந்து தீபாவளி நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்க போல இருக்கு. அதனால ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருப்பாங்களோன்னு தெரியல. இவங்க போய் பண்ணாங்க, பாக்குறதுக்கும் போனாங்க. அதனால அவங்க வீடியோல காமிச்சாங்க. அதனால எனக்கு இல்ல எதுக்கு சொல்றேன்னா, அத பர்மிஷன் வாங்கிருப்பாங்க. அப்படிதான். இப்ப நம்ம ஊர் மாதிரி நம்ம பாட்டுன்னு எடுத்துட்டு போய் எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன குப்பையை கூட நம்ம எதுவுமே போட முடியாது, ஒரு பேப்பரை கூட. ஆனா தீபாவளிக்காக கவர்மெண்ட் ஓகே சொல்லியிருக்குமோ என்னமோ தெரியல. பட் பக்கத்துல ஒரு பெரிய பார்க்கு, அந்த இடத்துல அப்படின்னாங்க. அது வீடியோ காட்டினாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அந்த பாஸ்டன் இதெல்லாம் அப்படியே பஸ்லயே அப்படியே போற வழியிலேயே எல்லாத்தையும் காமிச்சாங்க. வி டிட்ன்ட் கெட் டவுன். ஆனா சில 1 or 2 பிளேசஸ் இறங்கினோம். இப்ப ஞாபகம் இல்லை எனக்கு. இறங்கினோம். ஆனா நியூயார்க் தான் மெயின். ரொம்ப நல்லா இருக்கும். காயத்ரி சொன்ன மாதிரி பாஸ்டன்னாலே எனக்கு பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் பாஸ்டன் இல்லையா, அது ரொம்ப நல்லா ஞாபகம் வரும். என் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. அந்த பையன் வந்து எங்களை பார்த்தான். ஸோ அந்த யூனிவர்சிட்டி நல்லா ஞாபகம். நல்லா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சிவகுமார் சார் என்ன மூவி சொன்னாரு? வேட்டையாடு விளையாடா? அது கேட்கல. ஆமா, அதுல நல்லா காமிப்பாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அமுதா மேடம் பேசுறீங்களா? அமுதா மேடம் இருக்கீங்களா?
கிருத்திகா பேசுவாங்களா? சொல்லலாம். அமுதா மேடம், அமுதா மேடம் ஓபன் அமுதா பண்ணுவாங்களா? மேடம் வந்துட்டாங்க. தெரியலையே இதுல. அமுதா மேடம் வாங்க. சார் அருமையா இருந்ததுமா சரளா. ஓ ரொம்ப தேங்க்யூமா, தேங்க்யூ. எல்லாத்தையும் ரொம்ப நல்லா படம் பிடிச்சு ரொம்ப அழகா காட்டுனீங்க. இடையில தான் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே வந்தது. ஆனாலுமே அந்த நகர்த்திக்கிட்டு போனது, அதை கொஞ்சம் கொஞ்சமா காட்டுனது எல்லாம் ரொம்ப சிறப்பு. நான் பட்டாசு வெடிக்கும்போது அந்த மத்தாப்பெல்லாம் பார்க்கும்போது நம்ம தீபாவளி ஞாபகம் தான் வந்துச்சு. அவ்வளவு அழகா. ஆமா, இங்க எங்க பிளாக்ல அநியாயத்துக்கு வெடிச்சு தள்ளுன்னு தள்ளிடுவாங்கம்மா. எந்த ஓ கவர்மெண்ட் ரூலும் இங்க கிடையாது. போட்டு ம். அடிச்சதுங்கன்னா வீடே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அங்க இது அதே மாதிரி அங்கேயும் ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் ஆனா நிறைய வீதிகள்ல ஆட்கள் எல்லாம் ரொம்ப காணும். ரொம்ப அப்படியே தான் இருந்தது. அதை பார்க்கும்போது ஜேன்னு இருந்துட்டு ஒரு மாதிரி இடத்துல ஆட்கள் கம்மியா இருக்கும்போது இந்த சிட்டில மாதிரி தான். உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படி இருக்கு. சிட்டில பாக்குறதுக்கு அப்படி எனக்கு தெரியாது ஃபீல். ஜனங்க ஓ நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். லைக் ஓ நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகும்போது நிறைய இடங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனா இன்னொரு இடம் நிறைய இந்த ஒரு மாதிரி மரங்கள் அப்படியே ஒரு இது மாதிரிதான் இருக்கும். ஏதோ ஒரு குட்டி ஃபாரஸ்ட் குள்ள போற மாதிரி இருக்கும் அந்த அவுட்ஸ்கட்ஸ் எல்லாம். சோ ஓ அப்பெல்லாம் பார்க்கும்போது ஈவன் வீடுங்கெல்லாம் கூட இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் வந்து இது கிடையாது. நம்ம நம்ம ஊர்ல மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர் இன்டர்வெல்ல வந்து ஸ்ட்ரீட் லேம்ப் எல்லாம் கிடையாது இங்க. சோ அங்கெல்லாம் ஆனாமா அப்போ இருட்டா இருக்கும். அப்போ ஒரு மாதிரி லோன்லி ஃபீல் இருக்கும் அந்த டைம்ல. ஆமா ஆமா ஆமா. ஆனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி கங்கை நதி ஓரத்துல எல்லாம் நிறைய கட்டடங்கள், பெரிய பெரிய பழங்கால ஆ கட்டடங்கள்லாம் ஆமா, அந்த ஓரங்கள்ல எல்லாம் ஹரித்வார், நிறைய ரிஷிகேஷ். பார்க்க முடியுது. அந்த பகுதிகள்ல எல்லாம் நல்லா நிறைய வச்சிருக்காங்க. நம்ம பகுதிகள்ல இந்த கட்டடங்கள் எல்லாமே கடற்கரைக்கு பக்கத்துல தான். ஆனா ஆறுகளுக்கு பக்கத்துல பெரிய கட்டடங்கள் எனக்கு வேற எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல. இந்த கங்கை பகுதிகள்ல பார்த்ததுதான் எனக்கு நினைவுல வருது. கும்பகோணத்துல காவேரிக்கு பக்கத்துல நிறைய இருக்குது, திருச்சியிலயும் இருக்குது அப்படின்னு எங்க மாமா சொல்றாங்க. நான் அந்த அளவு அதுல கவனிச்சதுல அந்த காவேரி கரை ஓரங்கள்ல நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கும்பகோணத்துல அவ்வளவு இல்லம்மா, நான் கும்பகோணக்காரி. அந்த திருவையாறு எல்லாம் இருக்குல்லம்மா, அந்த பகுதிகள்ல எல்லாம் இருக்குது இல்ல உங்களுக்கு? சின்ன சின்னதா நிறைய இருக்கு, பெரிய கட்டடம். பெரிய பெரிய அல்ல பழங்கால கட்டடங்கள். அது இருக்கு. ஆமா, காலேஜ் அங்க காவேரி கரையில தான் இருக்குங்கிறாங்க மாமா கும்பகோணத்துல. நான் காலேஜ் அங்கதான் எல்லாமே படிச்சேன். நான் அங்கதான் ஆஹ் படிச்சேன். ஆஹ் அங்க படிச்சு அது மறந்தாச்சு என்ன. அதெல்லாம் கொஞ்சம் இல்லம்மா, அவ்வளவு நினைவுபடுத்தி. பக்கத்துல கிடையாது, கரையிலன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம நான் டிஸ்கஷன் அப்படியே வச்சுக்கலாம், முடிச்சிடுங்க. சரிங்க சார். ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க. சிறப்பு, வாழ்த்துகள். ரொம்ப மகிழ்ச்சி. நானும் உங்களோட சப்ஸ்கிரைபர் தான். ஓ தேங்க்யூமா, தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ. சீக்கிரம் சார். கீர்த்திகான்னு ஒரு மேடம் இருக்காங்க, பேசினாங்களா? சரளாவோட வாங்க சிஸ்டர் மேடம். நானு சுமதி. நானு வாங்க வாங்க. அவளுடைய பேச்சு திறமை வந்து நான் 12-13 வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவளுடைய 12 வயசுல இருந்து. ஸோ அதனால அவங்க பேசும்போது அதை நம்ம ஒன்னு டிஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம அதை சின்ன குழந்தைங்க ஸ்டோரி டெல்லிங்க கேட்குற மாதிரி அவ்வளோ படிப்படியா சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டேலண்ட் யாருக்கும் வராது, சில பேருக்கு தான் கடவுள் கொடுத்துருப்பாரு. அது மாதிரி நான் ரொம்ப அமேசிங்கா பாக்குறது. கோர்வையா அந்த ஒரு பில்டிங்கை பார்க்கும்போது அதை சொல்லும் போதே நம்ம ஏதோ அங்க நேர்ல போன மாதிரி ஒரு ஃபீல் வருது பாருங்க. அது வந்து சில பேருக்கு தான் கொடுக்கணும். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இன்னும் கிரியேட்டிவா இருக்கணும். இன்னும் மேல் மேல இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் நீ கொடுக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொருத்தங்க கூட சொல்லியிருந்தாங்க, டே டைம்ல பில்டிங்ஸ் பார்த்துருப்போம், ஆனால் நைட் டைம்ல அதனுடைய அப்பியரன்ஸ் வந்து வித்தியாசமா அந்த ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போகும்போது இதை எங்கேயுமே பார்க்காத மாதிரி, இந்த ஒரு சினிமால கூட அந்த மாதிரி காமிக்க மாட்டாங்க. நிறைய நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறோம், அவங்க கூட இந்த மாதிரி நைட்ல வாக் பண்ணி இந்த பில்டிங்ஸை காமிக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்து. நியூ இயர் செலிப்ரேஷன் கூட பார்த்தீங்கன்னா லைட்டிங் தான் காமிப்பாங்க. இந்த பில்டிங்ல எப்படி இந்த நைட் டைம்ல எப்படி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தது வந்து நம்ம நேர்ல போற மாதிரி இருந்துச்சு. நாங்களா போல, அதான் சரி எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வித்தியாசமா இருக்கணும். அதுதான் நம்ம அப்பதான் மற்றவங்கள ரசிப்பாங்க, பார்ப்பாங்க. இப்போ உன்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசுற அதையே இன்னும் கிரியேட்டிவா டிஸ்பிளேல காமிச்சிட்டு நம்மள நிறைய இதுல பார்ப்பாங்க. அந்த ஃபுல்லா டிஸ்பிளேல சொல்லிட்டு நம்மள ஓரமா வச்சுப்பாங்க.
ஸோ அப்போ அது மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிவா இருக்கும். அந்த மாதிரி நிறைய தான் இப்ப டிப்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லியிருக்க நீ ஸ்டீஃபன் சார் பண்ணுவார் அப்படி. யூடியூப்ல அந்த மாதிரி தான் இப்ப யூடியூப்ல வந்து பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப்ல வந்து செகண்ட் ஸ்டெப் சொல்லியிருந்தேன். அது உண்மையாலுமே ஒரு பாக்ஸ் போட்டு டிக் பண்றது மாதிரி ஒரு யூடியூப் பார்த்தவங்களுக்கு தெரியும். பிளானர் நம்ம என்ன பண்ணோம், எந்த இடத்துல இருக்கிறோம், ஆமா, நீங்க அப்படி அது ஸ்பீச் மாதிரி மட்டும் நிறைய சொல்லு. வித்தியாசமா இருந்துச்சு. பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அது. ஓகே, மொத்தம் தேங்க்ஸ் 16 தேங்க்ஸ் சுமன். லேண்ட்மார்க் சொல்லிருக்கேன். மொத்தம் 16 லேண்ட்மார்க் நான் நோட் ஓ, பண்ணிருக்கேன். நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆ, தேங்க்யூ. பாருங்க, கிரேட் ரொம்ப சார், நல்லா கிரேட் இருக்கு. கிரேட் கிரேட் கிரேட். தேங்க்ஸ். ஆ, நான் அதான் ஐயோ அதுக்கு அது இந்த அதுவும் டைமுக்குள்ள அதுவும் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கணுமே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் பழமையும் நவீனமும் கலந்து நீங்க சொன்னது ரொம்ப அழகு. ரொம்ப அது ஓல்டு அண்ட் நியூ, நவீன கலாச்சாரம் பழமை கலாச்சாரம் மாறாம வச்சிருக்காங்கன்றதெல்லாம் ரொம்ப அருமை. நல்ல நல்லா ஒர்க் தேங்க்யூ பண்ணிருக்கீங்க, நல்லா சார். ப்ரெசென்ட் பண்ணீங்க. தேங்க்யூ தேங்க்யூ சிவன் சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி. தேங்க்ஸ் சரளா தேங்க்யூ. அருமையா இருந்துச்சு. சரளா சரளா சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு இதெல்லாம் கிஃப்டட் ஆக்சுவலா. எந்த சிஸ்டர் கரெக்ட் வந்து கரெக்ட். பெரும்பாலும் சிஸ்டர்ஸ் வந்து பார்த்து இதெல்லாம் அப்ரிசியேஷன் சொல்லிட்டாங்க. ஆனந்தமிக தான் வர மாட்டாங்க. அங்கதான் பிரச்சனை. பிள்ளைகளே வரமாட்டாங்க சார். பிள்ளைகளே அது வேற, அது அடுத்தது, அடுத்த ஸ்டெப் சார். அது மகிழ்ச்சியா இருக்கு கேட்கும் போது. இப்ப அவங்க சிஸ்டர் வந்து பார்த்துட்டு எவ்வளவு ஐடியா கொடுக்குறாங்கன்ற போது சிஸ்டர்ஸ் எப்பவுமே பில்லர் சார் சப்போர்ட். இன்னொரு சிஸ்டர் ரெகுலரா வாங்க அவங்க கிருத்திகா வருவாங்க. மேடம், எங்களுக்கெல்லாமும் கமெண்ட்ஸ் சுமதி, கொடுங்க. அவ பேர் சுமதி. என் பேரு பொண்ணு அவளோட மெயில்ல இருக்கா. புரியுது மெயில் புரியுது புரியுது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்ததுக்கு. உங்க சிஸ்டருக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்துருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு. சரளாக்கு நான் தான் காலையில சொன்னேன் வேற மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீங்களும் அதை சொல்லிருக்கீங்க. இல்ல இல்ல இன்னோவேட்டிவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்மளோட போயிட்டே இல்ல இருக்கணும். எல்லாமே அப்போதான் நமக்கு சொல்லுவா. எல்லாரும் நார்மலா நல்லா சனிக்கிழமை பண்ணா இருக்காது. அப்ரிஷியேட் புக் பண்ணுவா. இருப்பாங்க சார். அதே மாதிரி சஜஷன்ஸும் சொல்லுவா. அவ சூப்பர் சூப்பர். ரூரல் ஒர்க்ஸ் சனிக்கிழமை நார்மலா வச்சுக்க டிபார்ட்மெண்ட்ல மாட்டேங்க. சனிக்கிழமை நார்மலா இருக்காது ஏஐயா மேடம். இருக்கா. சார் ரூரல் உங்களுக்காக ஒர்க்ஸ் வச்சிருக்காரு. டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றா. சாரி, என்ன அப்படியா? சொன்னீங்க? சனிக்கிழமை நார்மலா சாரி, ப்ரோக்ராம் இல்ல, உங்களுக்காக தான் ஸ்பெஷலா அரேஞ்ச் ஓ பண்ணிருக்காரு. நேற்று நிகழ்ச்சி அவங்களோட நேத்து நிகழ்ச்சி தான். அதனால நேத்து இல்ல ஓஹோ, இன்னைக்கு. ஓகே ஓகே ஓகே, அப்படிங்களா? நேற்றோட நிகழ்ச்சி ஓகே. அவங்களுக்கு தான். அது வந்து நான் எனக்கு செவ்வாய்க்கிழமையில இருந்து அவங்களது போஸ்ட்போன் ஆயிட்டே வருது. ஆமா ஓ ஓ ஆமா, ஓ, செவ்வாய்க்கிழமை பண்ண அப்படிங்களா? வேண்டியது. கரெக்ட். செவ்வாய்க்கிழமை வந்து இது அவங்களுக்கு பனி புயல். அதனால வந்து சரி ஓகே அப்படின்ட்டு ஃப்ரைடே வச்சேன். ஃப்ரைடே எனக்கு பனி புயல். அதனால நான் வரல. இன்னும் போஸ்ட்பான் பண்ணக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு அதனாலதான் பண்ணிட்டேன் சார். சாட்டர்டே வச்சுட்டேன் நான். ரைட் ஓகே. அடுத்த வாரம் நம்ம பிஸி ஆயிடுவோம். இன்னைக்கும் அதனால ஆமா பார்க்கலாம் இன்னைக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லிட்டு. சிச்சுவேஷன் அந்த இதுவா தான் பணி இருந்தது. வந்து சரி 2 சுழினா சார். இந்த இல்ல பணி வந்து உங்க பணி வந்து 3 சுழினா. அது சொல்லுங்க. எவ்வளவு எவ்வளவு உன்னிப்பா பனி கவனிக்கிறார் பாருங்க. பனி. ஓகே, சூப்பர். ரொம்ப மகிழ்ச்சி. சரளா வேற யாருன்னா இருக்காங்களா? முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். ரொம்ப தேங்க்யூ மகிழ்ச்சி. சார். இந்த எல்லாரும் விவோ V2307 யார் சார்? தெரியலையே. பேர் போட்டா தெரியும். சரளாவுடைய தெரிஞ்சவங்க யார் பேர் என்ன யாரோ போட்டிருந்தீங்க? விவோன்றது போன்ல இருக்காங்க. பாரு, விவோ V2307. தெரியல. எனக்கு ஓகே, தெரியவே leave it. இல்லை. விவோ தெரியுது. தெரியுது. பட் யாரு? இது யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். யாருன்னு ஞாபகம் பூங்குடியா இல்ல. பூங்குடியா இருங்க மைக் ஆன் பூங்கொடிதான். பண்ணி. யாருக்கும் நான் பூங்குடிதா நான் பூங்குடிதா. தான். ஏன் வரவே இல்ல? என்னோட எல்டர் அது சிஸ்டர் சார். ஓ ஆ, ஓ ரைட். ஓ ஷார்ட்டா நான் சொன்னது பேசுறதா பேசிடுமா? வாங்க வாங்க நீங்க தாராளமா பேசுங்க. ஷார்ட்டா இல்ல, லாங்கா கூட பேசலாம். தப்பு இல்ல. புங்குடி. ஆ ம். தேங்க்யூ. நல்லா பேசுமா? இருந்து. ஆ, இல்ல எல்லாரும் சொல்றத கேட்கறதுக்கு தான் எங்களுக்கு ஆனந்தம். நான் எல்டர் சிஸ்டர் பூங்குடி தெரியுது. பேரு. நீங்க வெக்கப்படும் போதே தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்து நான் இப்ப சொல்லணும்ன்றதை விட மத்தவங்க சொல்றத கேட்கணும், அதான் எனக்கு சந்தோஷம். அதுதான். வாழ்த்துக்கள் சரளி. தேங்க்யூமா. ஓ சரளியா? ரொம்ப இல்ல மகிழ்ச்சி. அது செல்ல சரளா பேர். பேரு. பேரு சரளா, செல்ல பேர் சரளி. அதான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க வீட்ல எல்லாம் அப்படி கூப்பிடுவாங்க. இதுக்குதான் நீங்க எல்லாம் அடிக்கடி வரணும். அப்பதான் எங்களுக்கு சில வெண்மைகள்லாம் வெளியே ஆமா, தெரியும். சரளாவை மட்டும் என்கரேஜ் பண்ணக்கூடாது, எங்களையும் என்கரேஜ் பண்ணணும். எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் சொல்றேன். வாழ்த்துக்கள். எல்லாரும் தான் தெரியும்.
ஆமா. ஆ அந்த அந்த தூய தமிழ கேட்கறதே ஒரு ஆனந்தமா இருக்குது. இப்பல்லாம் கேட்கவே முடியல. அதான் அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சுவலா இந்த ஸ்பீச்ல கொஞ்சம் நிறைய மிக்ஸ் பண்ணி தான் பேசினேன். இன்னும் தூய தமிழ்ல பேசணும்னு ஆசை. பட் கொஞ்சம் எங்க அப்பா ரொம்ப தமிழ் இதுல ஆர்வம் ஜாஸ்தி அவருக்கு. அது நிறைய புக்குங்க வாங்கியாந்து வாங்கியாந்து கொடுப்பார். அவரோட பழக்கம் தான் எங்களுக்கு அப்படியே எங்க பசங்களுக்கு எல்லாரும் கேட்பாங்க, என்ன இவ்வளோ புக்கு வாங்குறீங்க அப்படின்னு. என் பொண்ணு கூட அவ பொண்ணுக்கு ஒரு 100 புக்குனா வச்சிருப்பா. அது எல்லாம் அது மாதிரி அந்த புக்கு மேல இருக்கிற காதல் கொஞ்சம் அதிகம் எங்க குடும்பத்துல. அதுல இப்பதான் இவ வந்து கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வரா. அது மத்தவங்களுக்கு இன்னும் சின்ன வயசுலயே வந்திருக்கலான்னு ஒரு கஷ்டமா இருக்கு. கடையில இவளுடைய முடிச்சிட்டாங்கல்ல. சரளா அவங்க அம்மா வந்திருக்காங்க போல, மதர். ஆமா. வாங்க மேடம், வாங்க மேடம். நல்லா இருந்ததா? கேட்டியம்மா? இடம் இடம் நல்லா எல்லாமே இருந்தா? ஓகே, நல்லா நைஸ். இருக்கு. நான் பேசுறது நல்லா இருந்தா? நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். மேடம்க்கு எல்லாருக்கும் ஒரு கை தட்டலாம். தேங்க்யூ. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சிமா நீங்க வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. குட் நல்லா சார், ஃபேமிலியே வந்தாச்சு. என்னென்ன இதை விட மகிழ்ச்சி என்ன வேணும்? அருமை அருமை சார். நல்ல ஒரு நிகழ்ச்சி கொடுத்தீங்க. ஒரு Thank you. நிதானமா, அதாவது நம்ம பேசுறதுன்றது நிதானமா கேட்கும் போது அது ஒரு அழகு கொடுக்குது. அந்த பேசுற இடங்கள் வந்து நீங்க நிதானமா அதை போட்டு காமிச்சதுல எல்லாருக்குமே ஒரு பார்வை வந்து வித்தியாசமா, என்னதான் நம்ம பார்த்தாலும் ஒரு புதிய இடத்தை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த செய்திகள் வந்து நமக்கு வந்து பல புதிய தகவல்களும் இருக்குது இல்லையா? இதுல யாரா இருந்தாலும் நம்ம என்ன அனுபவங்கள் இருந்தா, இதே அமெரிக்கால போயிட்டு வந்தவங்க தான் இப்ப இவங்க பேசுறதுலாம், நம்ம கோபால் ரத்னம் சாரு அவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கும் தோணும், நம்ம இவர் இருக்காரு, சத்யநாராயணன் சாரு எல்லாம் அவங்க பசங்களாம் அங்கதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தோணும், இப்ப போயிட்டு வந்த பிறகு அடுத்த முறை எடுத்து வைப்பாங்க, போட்டோ எல்லாம் எடுத்து வீடியோ எல்லாம் எடுத்து ஒரு போடுவோம். நம்ம மகிழ்ச்சி. ரொம்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களை பத்தி பேசும்போதுதான் நமக்கு எல்லாருக்குமே வந்து போய் பாக்குற வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குல்ல, அதை பாக்குற அழகு இருக்குல்ல. அது வெளியில யூடியூப்ல பாக்குறத விட நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி, கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கும். அதுவும் சரளா சொல்ற விதம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும், மகிழ்ச்சி. இப்ப இவங்க கூட நம்ம காயத்ரி கூட அங்க இருந்தா பேசுறாங்க, யூஎஸ்ல தான் இருக்காங்க அவங்க. அங்க இருந்தா பேசினாங்க அவங்க. அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம் இல்ல. காயத்ரி இனிமேல் போய் ஒரு வீடியோ எடுத்துட்டு வாங்க. இருக்காங்களா? போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க, அடுத்தது நீங்க ஒரு பிரசன்டேஷன் கொடுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வீடியோஸ் வச்சிருக்கேன். ரைட், வெரி குட் வெரி குட் வெரி குட். பாப்போம், போடுவோம். மகிழ்ச்சி சார், நன்றி. எல்லாருக்கும் ஹாட் சாக்லேட் சாப்பிடுற உணர்வை தூண்டி இருக்கேன்னு மட்டும் தெரியுது. எல்லாருக்கும் தூண்டுனீங்களா இல்லையான்னு தெரியாது. அதுதான் நான் பார்த்தேன். எல்லாருக்குமே அதுதான் தோணுச்சு பாருங்க அவங்களுக்கு. இல்ல, நீங்க எல்லாருக்கும் தூண்டுனீங்களா இல்லையான்னு தெரியாது, எனக்கு மண்டையில ஓடினே இருக்குது. நானும் 4 நாளைக்கு முன்னால சாப்பிட்டு வந்தோம். நானும் ஊட்டிக்கு போயிருந்தோம். அந்த அதனாலதான் சாப்பிட்டு என்கிட்ட சொன்ன பிறகு இப்ப இவங்களும் சொல்றாங்களா, என்னடா அது ஹாட் சாக்லேட் நம்ம சாப்பிட்டது இல்லை இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி. என் பையன் கூட வாங்கி கொடுக்கல நமக்கு ஸ்வீடன் போனப்ப அப்படின்னு தோணுச்சு. அவருக்கு போன் பண்ணி கேளுங்க. என் பேத்திக்கிட்ட சொன்னா செஞ்சிரும். என் பேத்திக்கிட்ட சொல்லியிருந்தேன் நான். வேற ஒரு நல்ல விஷயம். ரொம்ப மகிழ்ச்சி சார், அருமை. நல்ல வாங்கி கொடுத்து நான் சாப்பிடாம பாருங்க சார். என் பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் வாங்கி கொடுத்து நான் சாப்பிட இனி ஒரு நாளைக்கு சும்மா வாழ்க்கையில ஒரு நாள் சாப்பிடலாம் சார், தப்பு இல்ல, சாப்பிடுங்க, பார்ப்போம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. சரளாக்கு நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். சரளாவோட ஃபேமிலிக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. குடும்பமே பார்த்து கொண்டாடிய சரளா